நேற்று நம்ம 190 இருந்து 195 வரை ஃப்ரம் 190 டு 195 வரை நம்ம பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ பிரைவேட் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் டேக்கிங் காக்னிசன்ஸ் பை தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி போலீஸ் ஆபீசர் அவர்களால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி அடிப்படையில் டேக்கிங் காக்னிசன்ஸ். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி அதுலதான் போலீஸ் ஆபீசர் அல்லாத வேறொரு நபரால் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட் அடிப்படையில் டேக்கிங் காக்னிசன்ஸ். அது மட்டுமல்ல, சூமோட்டோவா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு வழக்கை துவக்க முடியும். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசி. அதுல இருந்து நம்ம டெப்தா பார்த்தோம். 193 செஷன்ஸ் கோர்ட்டுடைய டேக்கிங் காக்னிசன்ஸ் அதுக்கென்று தனியாக ஜூரிஸ்டிக்ஷன் எதுவும் கிடையாது என்று சொல்லி பார்த்தோம். 192ல வந்து மேக்கிங் ஓவர் தி வழக்குகள் வருகிறது என்று சொன்னால் அவற்றை ஒரு செஷன் ஜட்ஜ் ஒரு சிஜேஎம் அண்டர் செக்ஷன் 192 படி ஒரு சிஜேஎம் அவரிடம் இருக்கக்கூடிய வழக்குகளை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை மேக் ஓவர் பண்ணலாம். 193ல வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் தி செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தவரை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அண்டர் செக்ஷன் 194 அடிஷனல் அண்ட் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் அவங்க காக்னிசன்ஸ் எடுக்கிறது விசாரிப்பதை பற்றி சொல்கிறது. அண்டர் செக்ஷன் 195 பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை அவமதித்ததற்காக பப்ளிக் சர்வெண்டினுடைய ஒரு உத்தரவை கீழ்ப்படியாமல் நடப்பது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர் சொல்லுவாங்க அண்டர் செக்ஷன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 அதன்படி ஒரு உத்தரவு அமலில் இருக்கிறது, நீங்கள் யாரும் சாலை மறியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை மீறி யாராவது சாலை மறியல் செய்தார்களா அண்டர் செக்ஷன் 188 ஐபிசின் படி வழக்கு தொடுக்கப்படும். ஏன்னா போலீஸ் ஆபீசர் இஸ் ஆல்சோ எ பப்ளிக் சர்வெண்ட். ஒரு பொது ஊழியர் அவங்க சொல்ற ஒரு உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பொதுமக்கள் கீழ்ப்படிய தவறு பட்சத்தில் அந்த உத்தரவு சட்டப்படியான உத்தரவு. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 அதன்படி முன் அனுமதி இல்லாமல் ஒரு சாலை மறியல் செய்யக்கூடாது. செய்தாங்கன்னா அண்டர் செக்ஷன் 188 ஐபிசின் படி அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். இது அண்டர் செக்ஷன் 195. இதுல ஒரு சில நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இந்த 195 பொறுத்தவரை. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சிஆர்பிசில 195ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம படிக்கின்ற பொழுது அது சர்வசாதாரணமா தெரியுமே தவிர மிகப்பெரிய விஷயம் இது. உங்களுக்கு இந்த 195 சிஆர்பிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த 195ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் இட் டவுன் ப்ளீஸ். இந்த 195 சிஆர்பிசியை பொறுத்தவரை இதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன, இதனுடைய ஸ்கோப் என்ன, எதற்காக 195 சிஆர்பிசி கொண்டு வந்தாங்க? சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 195 ஆக எதற்காக இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்? சட்டம் இயற்றியவர்களுடைய நோக்கம் என்ன? லா மேக்கர்ஸ்னுடைய மோட்டோ என்ன? இந்த கேஸ்ல சொல்றாங்க, கமிஷன் ஆஃப் ஃபோர்ஜரி the object and purpose of section 195 subsection 1 class C CRPC under section 195 subsection 1 class B subclass 2 முதல் விஷயத்தை சொல்றாங்க under section 195 subsection 1 class C. அப்ப 195 subsection 1 class C எதை பற்றி பேசுகிறது? 191 subsection 1 class C ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சொல்றவங்க யாரு? ஒரு பொது ஊழியர். அண்டர் செக்ஷன் 14 ஐபிசி எதை பற்றி சொல்கிறது? சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஆனா நம்ம நடைமுறையில் என்ன சொல்றோம்? கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்றோம். அப்படி உச்சரிக்க கூடாது. சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அதை போலவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு உச்சரிக்க கூடாது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிதான் உச்சரிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் ஐபிசில சொல்றாங்க சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா யார்? அண்டர் செக்ஷன் 21 ஐபிசில சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட்னா யார்? இந்த விஷயங்களை பொறுத்து தான் ஜுடிஷியல் ஆபீசர் எப்பொழுது பப்ளிக் சர்வெண்டா வருவார், எப்பொழுது வரமாட்டார் அட்ஜுடிகேஷன் பண்றாங்க. நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு ஜட்ஜோ
பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. ஆனா நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் பப்ளிக் சர்வெண்ட். எஸ்பெஷலி ஒரு ஸ்டாஃபை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, அந்த ஸ்டாஃபை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, அந்த நேரங்கள்ல வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான் தவிர அவங்க ஜுடிஷியல் ஆபீசர் கிடையாது. ரைட். எனவே இந்த பப்ளிக் சர்வெண்ட் பொது ஊழியர்கள் அவங்க சட்டப்பூர்வமான அதிகாரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு ஏதேனும் அவமதிக்கும் வகையில் செயல்படுகின்ற பொழுதுதான் அண்டர் செக்ஷன் 195 சிஆர்பிசி படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி செக்ஷன் 195 subsection 1 class B subclass 2. இப்ப அண்டர் செக்ஷன் 195 subsection 1 class B subclass 2 எப்பவுமே ஒரு சட்டத்தை உச்சரிக்கின்ற பொழுது செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸ், சப்கிளாஸ், அதையும் மீறி போனா சப்கிளாஸ் தான் சொல்லணும். அதை போலவே அண்டர் செக்ஷன் 195 subsection 1 class B subclass 2 எதை பற்றி சொல்கிறது? ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 193 இருந்து 196 வரையிலும், அது மட்டுமல்ல 199 இருந்து 200, 205 இருந்து 211 வரையிலும், அது மட்டும் கிடையாது 228 இருந்து இது போன்ற குற்றங்கள், தண்டிப்பதற்குரிய குற்றங்கள் ஏதாவது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையில் செய்யப்பட்டிருப்பதாக அல்லது நடவடிக்கைக்கு தொடர்புடையதாக சொல்லப்படுகின்ற போது அது குற்றம் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில சட்டப்பிரிவுகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில சுருக்கமான வார்த்தைகளை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒயாசிஸ் அப்படின்னா OASSI, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசர் இருப்பாங்க. SSI ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ், அது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. வேற ஸ்டேட்ல எல்லாம் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு இருப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு வேற ஸ்டேட்ல சொல்றாங்க. ஆனா டாக்டர் கலைஞர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு கொண்டு வாங்க. அவங்கள அசிஸ்டன்ட் சொல்லாதீங்க, அவங்கள கௌரவப்படுத்துங்க வார்த்தையால. சிறப்பு உதவி ஆய்வாளர், அது ஒரு அழகா இருக்கு பாருங்க உச்சரிக்கின்ற பொழுதே. விதவை என்று சொல்வதை விட கைம்பெண் சொல்லி பாருங்க, அதுல 2 புள்ளி வருது பாருங்க, அவங்களுக்கு 2 பொட்டு வருது இல்லைங்களா அப்படின்னு அவருடைய இலக்கிய பாணியில சொல்லியிருக்கிறாரு. அதை போலவே ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு அழகான வார்த்தை. ஏன்னா அத்தனை வருஷம் அவங்க நைட்டும் பகலும் பாவம் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு நாள் கூட அவங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. என்னதான் சம்பளம் வாங்கினாலும் அதெல்லாம் ஒரு விதத்துல மிகப்பெரிய சாக்ரிஃபைஸான ஒரு சர்வீஸ் தான். கடவுளே குறை சொல்ற மக்கள் இருக்கின்ற பொழுது போலீஸ் ஆபீசர் குறை சொல்றதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்களா என்ன? ஒரு நல்ல விஷயத்தை குறை சொல்ற மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. எல்லாம் ஆல் ஆர் ஹியூமன் பீயிங். வழக்கறிஞர் குறை சொல்றாங்க, மருத்துவரை குறை சொல்றாங்க, போலீஸ் ஆபீசர் குறை சொல்றாங்க, எல்லா அதிகாரம் தான் குறை சொல்றாங்க. அதனால வந்து அந்த குறைகளை வந்து பெருசுபடுத்தக்கூடாது. போலீஸ் ஆபீசரை we should respect them. இன்னைக்கு இந்த கொரோனா டைம்ல எவ்வளவு உயிரை பணையம் வச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் கையெடுத்து கும்பிடுறாரு. அவருக்கு அந்த கையெடுத்து கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், கொரோனா டைம்ல வெளியில வராதீங்க, என் புள்ள மாதிரி நினைச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து மிகவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு தியாகமா எவ்வளவு போலீஸ் ஆபீசர் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க செய்யற நல்ல விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது, அது நினைவுபடுத்தினே இருக்கணும். ரைட். அண்டர் செக்ஷன் 195, இந்த 195 பொறுத்தவரை இதுல சொல்றாங்க, இதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் OASSI நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 178, ஏன்னா நீதிமுறை நடவடிக்கை என்று சொல்றாங்க. நீதிமுறை நடவடிக்கைனா அண்டர் செக்ஷன் 178ல நீங்க ஐபிஎஸ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, அல்லது ஒரு சிஜேஎம்ஓ இல்ல ஏஎஸ்ஜேவோ இல்ல ஏடிஜேவோ அல்லது டிஜேவோ, அல்ல ஹை கோர்ட்டா இருக்கலாம் இல்ல சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம். ஒரு நீதிமன்றம் ஒரு சத்திய பிரமாணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி கூண்டுல ஏறிட்டாரு, நான் சத்திய பிரமாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் மறுக்கும் பட்சத்தில், ஏன்னா சத்திய பிரமாணம் செய்வது என்பது ஒரு நீதிமுறை நடவடிக்கை. தி ஓத்ஸ் ஆக்ட் 1969, அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். செக்ஷன் 4ல வந்து யாரு who can be administered the oath or affirmation, சத்திய பிரமாணமோ அல்லது உறுதிமொழியோ இவற்றை யார் செய்து வைக்கலாம் செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3ல வந்து சத்திய பிரமாணம் யார் யார் செய்ய முடியும், யார் யாருக்கு செய்து வைக்க முடியும். அப்ப ஷெட்யூல் 3ல வந்து யாரு செய்யறாங்க? இப்ப அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கன்னா ஷெட்யூல் 3ல தான் நம்ம அதை பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில்
ஷெட்யூல் 4ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்க்க வேண்டும். ரைட். இங்க அண்டர் செக்ஷன் 178 ஐபிஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க கோர்ட்ல ஒரு ஜுடிஷியல் ஆபீசர். அவர் சத்திய பிரமாணம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. சத்திய பிரமாணம் என்பது கடவுளின் பெயரால் சொல்லலாம். ஓத், OATH, ஓத், சத்திய பிரமாணம். அல்லது அஃபர்மேஷன், உறுதிமொழி. உறுதிமொழி என்பது கடவுள் பேர் கிடையாது, யார் பேர் வேணா உறுதிமொழி எடுத்துக்கலாம். என் தாய்மொழியின் மீது ஆணையாக சொல்றேன், நான் என்னுடைய மனசாட்சிப்படி நேர்மையாக நடந்து கொள்வேன், அது உறுதிமொழி. ஓத் ஆர் அஃபர்மேஷன், சத்திய பிரமாணமோ அல்லது உறுதிமொழியோ அதை எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அண்டர் செக்ஷன் 178 ஐபிஎஸ்ஸின் படி நான் சத்திய பிரமாணம் எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு சாட்சி சொல்றாங்க, ஒரு விட்னஸ் சொல்றாங்க, பாக்ஸ்ல ஏறி நின்னுட்டு, அப்பனா அவர் மீது அண்டர் செக்ஷன் 178 ஐபிஎஸ்ஸின் படி கேஸ் போடலாம். உங்க அட்ரஸ் சொல்லுன்னு கேட்கிறார் ஜுடிஷியல் ஆபீசர். அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க நான் கோர்ட்ல அப்படின்னு யாராவது மறுக்கும் பட்சத்தில் அவர் மீது அண்டர் செக்ஷன் 179 ஐபிஎஸ்ஸின் படி வழக்கு போடலாம். சரிங்க, நீங்க டெபாசிஷன் சொல்லிட்டீங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் டெபாசிஷன் சொல்லிட்டா நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு. அண்டர் செக்ஷன் 118 படி அவர் மீது வழக்கு போடலாம் ஐபிசில. இதெல்லாம் நீதிமுறை நடவடிக்கையில ஒரு சாட்சிகள் நீதிமன்றத்தில் நடந்து கொள்வதை பொறுத்து டெமனர் ஆஃப் விட்னஸ் தனியா இருக்கு சிஆர்பிசில. ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்ல சொல்றாரு. அப்ப அண்டர் செக்ஷன் 181 படி அவர் வந்து he will be punished under section 181 ஐபிசி படி. ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 182 படி அவரை வந்து தண்டிக்கலாம். இதுதான் சொல்றேன், OASSI. O stands for oath or affirmation. அதை மறுக்கிறாருன்னா தண்டனை 178. A stands for அட்ரஸ். அட்ரஸ் சொல்ல மறுக்கிறாரு, கோர்ட்ல வந்து அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஜட்ஜி ஐயா கேட்கிறாரு, ஜட்ஜி அம்மா கேட்கறாங்க, அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அண்டர் செக்ஷன் 179 படி அவர் மீது என்ன பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம், தண்டிக்கலாம். 6 மாசம் சிறை தண்டனை உங்களுக்கு. கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு. அண்டர் செக்ஷன் 180 படி அவர் மீது தண்டிக்கலாம். ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, 181ல தண்டிக்கலாம். ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு கோர்ட்ல, 182ல தண்டிக்கலாம். அதுதான் சுருக்கமா சொன்ன OASSI. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்களாம் வருங்கால ஜுடிஷியல் ஆபீசர், உங்க கோர்ட்ல இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கோர்ட்ல எவனா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சில பேர் புடிச்சிட்டு வந்து ஒரு சிலவங்கலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடப்பாங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 340 சிஆர்பிஎஸ்ல நம்ம நடவடிக்கை எடுக்கணும். 345ல எடுக்கலாம், 349ல எடுக்கலாம். ஏன்னா ஜுடிஷியல் ஆபீசரா நீங்க டயஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா கோர்ட்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரி யாராவது சேட்டை பண்றாங்கன்னு சொன்னா நம்ம இந்த செக்ஷன்ல நம்ம மனசுல வந்து பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த கேஸ் லாஸ பாருங்க, இதனுடைய ஸ்கோப் என்ன, இதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன. அண்டர் செக்ஷன் 195 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B சப் கிளாஸ் 2 இது உள்ள அது எசன்ஸ் சொல்றாங்க இந்த வழக்குல. நிர்மல்ஜித் சிங், நிர்மல்ஜித் சிங் ஹூன், HOON, அவருடைய பேர் வந்து நிர்மல்ஜித் சிங் ஹூன் versus state of West Bengal. Nirmaljit Singh Hoon versus state of West Bengal. 1973, volume 3, SCC, page number 753. Nirmaljit Singh Hoon, HOON, Hoon versus state of West Bengal. 1973, volume 3, SCC, page number 753. Nirmaljit Singh Hoon versus state of West Bengal, 1973, volume 3, SCC, page number 753. இந்த வழக்கில் அண்டர் செக்ஷன் 185 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B சப் கிளாஸ் 2 இது உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் பாருங்க. The object and purpose of section under section 195 subsection 1C CRPC, under section 195 subsection 1 class B subclass 2 of the new code is that is the court before which an offense is alleged to have been committed in respect of document produced in a proceeding before it which should file or cause to be filed a complaint and not a private party. இந்த நிர்மல்ஜித் சிங் ஹூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த வழக்குல சொல்லப்பட்ட இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த பிரிவு எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, இது எல்லாம் ஜுடிஷியரிக்கு பொருந்தும். இந்த 195 திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா நீங்க ஜுடிஷியல் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 195 நீங்க தரவா படிச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, சுமார் ஒரு 50 தீர்ப்புகள் மேல இருக்கிறது. அடுத்த ஜட்ஜ்மெண்ட்
bar under section 195 subsection 1 class B subclass 2. இதுல என்ன bar இந்த வழக்குல சொல்றாங்க? RICO Limited RIICO Ltd RICO Limited versus State of Rajasthan 2018 volume 1 SEC page number 79. RICO Limited versus State of Rajasthan RIICO RICO Limited versus State of Rajasthan 2018 volume 1 SEC page number 79. 2018 volume 1 SEC page number 79. RICO Limited versus State of Rajasthan 2018 volume 1 SEC page number 79. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, commission of forgery in respect of document produced or given in evidence in a proceedings in any court committed prior to filing of that document before court. Hence, bar under section 195 subsection 1 class B subclass 2. Commission of forgery in respect of a document produced or அல்லது given in evidence in a proceeding in any court committed prior to filing of that document before court. Hence, bar under section 195 subsection 1 class B subclass 2 of CRPC that no court shall take cognizance of any such offense except on the complaint in writing of the court concerned was not attracted to this case. RICO Limited versus State of Rajasthan 2018 volume 1 SEC page number 79. ஒரு forgery document வந்து ஃபைல் பண்றாங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல. இது வந்து டிஜே எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டு இருந்தாங்க. டிஜே preliminary exam 2019ல இந்த क्वेश्चन ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு வழக்கு விசாரணையில ஒருத்தர் வந்து பொய்யான ஒரு ஆவணங்களை சொல்றாரு. அப்ப அந்த நீதிபதி, விசாரிக்கக்கூடிய நீதிபதி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா, அல்லது அவர் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில தான் போலீஸ் ஆபீசர் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க 2019 preliminary டிஜே எக்ஸாம்ல. ஒருத்தர் வந்து கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்டர் செக்ஷன் 193ல சொல்றாங்க சொன்னா 197ல 196ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்க. கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஜட்ஜ் ஐயா பாக்குறாங்க, ஜட்ஜ் அம்மா பாக்குறாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம்? நேரடியா ஜட்ஜ் ஐயாவை நடவடிக்கை எடுக்கலாம். தவறும் அவரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவர் என்ன சொல்லலாம்? அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய எக்லார்ட்ட சொல்லி நீங்க ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் அந்த கோர்ட்டு கொடுங்க, அதை பேஸ் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன். கோர்ட்ல வந்து அவர் என்ன குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரா? நீங்க ஒரு புகார் ஒண்ணு கொடுங்க, எழுத்துப்பூர்வமா ஒரு புகார் கொடுங்க, அதை பேஸ் பண்ணி நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லலாம். Presiding officer of the concerned court வந்து he has lots of power to take necessary action against that person. RICO Limited versus State of Rajasthan 2018 volume 1 SEC page number 79. இந்த 195 subsection 1 class A னுடைய applicability என்ன? இந்த 195 வந்து எந்த விதத்தில் பொருந்தும்? இதை சொன்ன வழக்கு ஜெகதீஷ் ஜெகதீஷ் JAG ஜெகதீஷ் மேஜி MAJEE ஜெகதீஷ் மேஜி versus Banka Behera Maji. Banka Behera Maji. அத மஜின்னு கூட சொல்லலாம். ஜெகதீஷ் மஜி versus Bank Behera Maji 1979 BLJ na Bombay Law Journal page number 540 Jagdish Maji versus Banka Behera Maji 1979 BLJ page number 540. The வழக்குல சொல்றாங்க applies under section 195 subsection 1 class A of CRPC applies only in respect of offenses under section 172 to 188. 172 இருந்து 188 வரல. நான் சொன்ன அந்த OASSI அதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிடும். And bar would have no application in respect of other offenses. The Jagdish Maji versus Banka Behera Maji 1979 BLJ page number 540
இந்த வழக்குல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 195 subsection 1 class A applies only in respect of offenses under section 172 to 188. 172 இருந்து 188 வரை உள்ள இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளுக்கு அண்டர் செக்ஷன் 195 subsection 1 class A CRPC பொருந்தும். அது மட்டுமல்ல, and the bar would have no application in respect of other offenses. இதுக்கு அந்த தடை வந்து மற்ற குற்றங்களுக்கெல்லாம் அந்த தடை வந்து பொருந்தாது. அடுத்த கேஸ்ல தி கம்ப்ளைண்ட் ஃபார் தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 181 ஐபிசில அவர் வந்து பனிஷ் பண்ண முடியும். ஏன்னா OASSI 178, 79, 80, 81, 82 அது மறக்கவே கூடாது. நீங்க ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அண்டர் செக்ஷன் 109, 191, 193, 196, 200, 240, 420, 120B, 34 IPC. இந்த ஐபிசி செக்ஷன்ல ஒருத்தர் வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப ஃபார் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் டியூரிங் இன்கம் டாக்ஸ் சர்ச் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 131 ஆஃப் தி ஐடி ஆக்ட். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து 1961 வந்த ஆக்ட். அந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 131 படி இன்கம் டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து அவர் ஃபைல் பண்றாரு. அதுல ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அண்டர் செக்ஷன் 131 அவர் நடவடிக்கை எடுப்பாங்க. அல்லது நார்மலா கோர்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஐபிசில அண்டர் செக்ஷன் 109, 191, 193, 196, 200, 420, 120B, 34 ஐபிசி. இதுல வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அல்லது இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து அண்டர் செக்ஷன் 131 வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நார்மலா ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொய்யான ஆவணத்தை புனைந்து அது உண்மை என்று பயன்படுத்துகின்ற பொழுது அதனால் ஏதேனும் யாராவது ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் அண்டர் செக்ஷன் 461, 463, 465, 469, 471 ஐபிசில நம்ம கேஸ் போடுறோம். அது 465 அல்லது 469 அல்லது 471 ஐபிசில கேஸ் போடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நார்மலா பீனல் செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொதுவா ஐபிசி வந்து எழுதப்பட்ட விதங்களை பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே அவங்க பாத்தீங்கன்னா ஒன்னு டிஃபைனிங் செக்ஷன் தனியா இருக்கும், பீனல் செக்ஷன் தண்டனை அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு தனியா இருக்கும், அதனுடைய வரையறை சொல்லக்கூடிய பிரிவு தனியா இருக்கும். சில செக்ஷன்ல பீனலும் இருக்கும் டிஃபைனிங் இருக்கும், ரெண்டு ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அண்டர் செக்ஷன் 378 தெஃப்ட்னா என்ன, அண்டர் செக்ஷன் 300 மர்டர்னா என்ன. அப்ப இது ரெண்டுக்கும் பனிஷ்மெண்ட் செக்ஷன் தனியா கொடுத்திருப்பாங்க பாருங்க. மர்டருக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அண்டர் செக்ஷன் 302 ஐபிசி. அதே போல பனிஷ்மெண்ட் ஃபார் தெஃப்ட் அண்டர் செக்ஷன் 379. அதே போல 375. அப்ப பனிஷ்மெண்ட் செக்ஷன் என்ன 376ல கொடுப்பாங்க. இதே ஒரு பைகாமி ஒரு 494, அதுல வந்து பைகாமினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, தண்டனையும் அதிலே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஐபிசி வந்து லார்ட் மெக்காலே இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கிறார். டிஃபைனிங் செக்ஷன் தனியா இருக்கும், பீனல் செக்ஷன் தனியா இருக்கும். சில செக்ஷன்ல பீனலும் வரும் டிஃபைனிங்கும் வரும். அதே போலதான் இங்க சொல்றாங்க இந்த 109, 191, 193 ஐபிசி, 196 ஐபிசி, 200 ஐபிசி, 420 ஐபிசி, 120B ஐபிசி, 34 ஐபிசி. அதே போல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 131 படி ஒரு ஃபால்ஸான டாக்குமெண்ட் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அதுல மேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா deemed to have powers of the court for the matter specified in said section 131 cannot be instituted by the Deputy Director of Income Tax Investigation. As DIT investigation is not court forum authority to whom appeals would lie from ITs named in section 131 deemed to have powers of court. Babita Laila versus Union of India. Babita Laila versus Union of India. Babita Laila versus Union of India, 2016, volume 9, SCC, page number 647. Babita Laila versus Union of India, 2016, volume 9, SCC, page number 647. இது அண்டர் செக்ஷன் 195 மிக மிக முக்கியம் சார். ஒரு ஜுடிஷியல் ஆபீசரா போறீங்கன்னு சொன்னா இந்த சட்டப்பிரிவை தயவு செய்து ஆங்கிலத்தில் நல்லா படித்துக் கொள்ளணும், அதே மாதிரி தமிழ்ல நல்லா படிச்சிருங்க ஒரு முறை. சில எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் புரியல, இங்கிலீஷ்ல படிங்க. அந்த கொஸ்டின் வந்து அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கின்ற பொழுது ஆங்கிலத்தை படிங்க.
ஆங்கிலம் புரியல உடனே தமிழ்ல படிங்க, நம்மளுக்கு உடனே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அத மாதிரிதான் தமிழ்லையும் படிச்சிருங்க, நல்லா தரவா படிச்சிருங்க. அதை போலவே ஆங்கிலத்திலும் படிச்சிருங்க. இந்த 195 ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மிகவும் முக்கியமானது. இந்த 195 ரைட். அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ ப்ரொசீஜர் ஃபார் விட்னஸ் இன் கேஸ் ஆஃப் த்ரெட்டனிங். ஏன்னா தனியாவே இதுக்குன்னு கொடுத்திருக்காங்க. விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு தனி ஆக்ட் ஒண்ணு வந்திருக்கு. ஒரு சாட்சிகள் இருக்கிறாங்கன்னா சாட்சிகள் வந்து மிரட்டப்படக்கூடாது. ஒரு பெரிய பெரிய மர்டர் கேஸ் நடக்கும், அப்ப அதுல சாட்சிகள் வருவாங்க, அந்த சாட்சிகளை மிரட்டக்கூடாது. ஒரு SC/ST கேஸ் நடக்கும், சாட்சிகள் வருவாங்க, அந்த சாட்சிகளை மிரட்டப்படக்கூடாது. அப்ப அந்த சாட்சிகளுக்கு என்ன பாதுகாப்பு? அந்த பாதுகாப்பை வழங்குவது சட்டத்தின் கடமை, அரசினுடைய கடமை. அதான் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, DPSP என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு நெறிமுறை உறுத்தும் கொள்கைகள் இந்திய அரசியல் சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாட்சிகளுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும். இதுக்கு லெஜிஸ்லேச்சரும் மிகப்பெரிய பொறுப்பு. சட்டத்தின் வாயிலாக அந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். சில அதிமுக்கிய சாட்சிகள் பார்த்தோம்னா போலீஸ் ஆபீசர்ஸ் மிகுந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கதான் வந்து பிரைம் விட்னஸா இருப்பாங்க மிக முக்கிய கேஸ்ல. இது அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ சொல்றாங்க. ப்ரொசீஜர் ஃபார் விட்னஸஸ் இன் கேஸ் ஆஃப் த்ரெட்டனிங் எக்ஸெட்ரா. A witness or any other person may file a complaint in relation to an offense under section 195 capital A of the Indian Penal Code. அப்ப under section 195 capital A IPC எதை பற்றி பேசுகிறது? 193 னா giving false evidence. அப்ப 196 197ல வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப 195 எதை பற்றி பேசுகிறது? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு விட்னஸுக்கு ஒரு த்ரெட்டனிங் இருக்கு. அப்ப அந்த த்ரெட்டனிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? டிஃபீட் பண்ணி ஆகணும். இப்ப டிஃபீட் பண்றப்ப அப்பதான் அந்த விட்னஸ் என்ன பண்ணுவாங்க? தரவா வந்து கோர்ட்ல வந்து சொல்ல முடியும். பொய் சாட்சியம் அளிக்க சொல்லி ஒருவரை மிரட்டுதல் அல்லது தூண்டுதல். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா சார், சிஆர்பிசிலையும் அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ, ஐபிசிலையும் அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ. எப்படி ஒத்து வருது பாருங்க, ரெண்டு செக்ஷன் ஒரே மாதிரியா வருது பாருங்க. சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ, அதான் சாட்சியில வந்து மிரட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன நடைமுறைன்னு சொல்றாங்க. அதுக்கு தண்டனை ஐபிஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? அதே செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, அதே 195 கேபிட்டல் ஏ. அப்ப 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம், ஃபைன் போடுவாங்க. ஒரு இன்னோசென்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான்னு சொன்னா அப்ப அந்த நபருக்கு வந்து 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு அப்பாவிக்கு வந்து பொய் சாட்சி சொல்லி அவர் என்ன பண்றாரு? தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப பொய் சாட்சி சொல்லி ஒரு அப்பாவிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருன்னா, ஒரு இன்னோசென்ட் குற்றமற்ற ஒரு நபருக்கு எதிராக தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு குறைஞ்சது 7 வருஷம், அதிகபட்சம் என்ன பண்ணலாம்? அவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸே கொடுத்துடலாம். இது அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ ஐபிசி. அதுல என்ன சொல்றாங்க? பொய் சாட்சியம் அளிக்க சொல்லி ஒருவரை மிரட்டுதல் அல்லது தூண்டுதல், அண்டர் செக்ஷன் 195 கேபிட்டல் ஏ. இதே 195 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசில என்ன சொல்றாங்க? சாட்சிகளை வந்து நீங்க மிரட்டக்கூடாது. சாட்சிகள் மிரட்டப்படும் பொழுது என்ன நடைமுறையை செயல்படுத்த வேண்டும்? அந்த நீதிமன்றமோ அல்லது காவல்துறையோ. இந்த இடத்தை பொறுத்தவரை கோர்ட்டுக்கு தான். இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒண்ணு சார். ஒரு சாலை மறியல் பண்றாங்க சார், போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 படி நீங்க யாரும் சாலை மறியல் பண்ணக்கூடாது, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறி ஒரு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. அப்ப ஐபிசில எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? பொது ஊழியருடைய கட்டளை மீறி செயல்படுகின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 188 சாலை மறியல் பண்ணிட்டாங்கன்னா 188 ஐபிசில கேஸ் போடுவாங்க. சரி, அந்த மாதிரி கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அப்ப கம்ப்ளைண்ட் யாரு கொடுப்பாங்க? அதாவது ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்க? அதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை வேற யாராவது கொடுக்கலாம். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரே, இப்போ 10 போலீஸ் ஆபீசர் வருவாங்க, ஒரு டிஎஸ்பி தலைமையில வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சார் வருவாங்க, ஒரு டிஎஸ்பி சார் அங்க இருப்பாங்க, ஒரு எஸ்ஐ சார் இருப்பாங்க, மற்ற இதர போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண, டிஎஸ்பி சார் என்ன சொல்லுவாங்க? நீங்க யாராவது ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாருன்னு வச்சுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அவரால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தகவல், அவரால் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? 154 சிஆர்பிஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன்னு சொன்ன போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்டர் ஆர்டர்
51 மறக்கக்கூடாது. அப்ப 551 தான் சொல்றாங்க போலீஸ் ஸ்டேண்டிங் பிஎஸ்ஓல எஃப்ஐஆர் புக்கை பத்தி சொல்றாங்க. அப்ப 551 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே விரிவா சொல்லப்பட்டது எதுனா ஒரு எஃப்ஐஆர் புக் இருக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு 551ல. ஆனால் அந்த எஃப்ஐஆர் புக்ல பொறுத்தவரை எஃப்ஐஆர் பொறுத்தவரை பேஜ் நோட் பண்ணும், ஒவ்வொரு பக்கத்துக்கும் பக்க எண் கொடுக்க வேண்டும், கான்சிக்யூட்டிவா இருக்கணும், அடுத்தடுத்து வரணும். ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பக்கத்துல மட்டும் எழுதிட்டு அதனுடைய பின்பக்கத்துல எழுதாம இருக்கக்கூடாது, அதனுடைய பின்பக்கத்திலும் எழுதணும். அதுதான் கான்சிக்யூட்டிவ். இதை பற்றி டீட்டெயிலா சொல்றதா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 560. 551ல வந்து எஃப்ஐஆர் புக்க சொல்றாங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. 560ல வந்து அந்த எஃப்ஐஆர் புக்கு பேஜ் நோட் பண்ணணும், கான்சிக்யூட்டிவா இருக்கணும், அதுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் தான் வந்து கிரைம் நம்பர் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல 569 மறக்கக்கூடாது சார், 555 மறக்கக்கூடாது, நீங்க 588 கேபிட்டல் ஏ மறக்கக்கூடாது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல. இதெல்லாம் மிக முக்கியமானது. ஒரு சீசர் சார், ஃபார்வர்ட் சார், வரைபடம் இல்ல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் போடுறான்னு சொன்னா 569 தான் அந்த ப்ரொசீஜர் வரும். அப்ப 569 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நீங்க படிக்கின்ற பொழுது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க மறக்கக்கூடாது. இது எல்லாம் அப்படியே ரிலேட் பண்ணி வச்சுக்கணும், மனசுல அப்படியே பதிவு பண்ணிக்கணும். நீங்க 558 கேபிட்டல் ஏல தான் வந்து கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் பத்தி சொல்றாங்க. ஒரே நீதிமன்றம் விசாரிக்கலாம், ஆனா வெவ்வேறான ஏபிபி தான் அந்த கேஸை நடத்தணும். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் தான். ரெண்டாவது, போலீஸ் ஆபீசர் கொடுக்கிற அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஒரு நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. தல்வார் சிங் வழக்கில் நம்ம அதை பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜுடிஷியல் ஆபீசர் நினைச்சாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அது எங்களை திருப்தி இல்லை, மீண்டும் மேற்கொண்டு விசாரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் என்ன பண்ணலாம், மீண்டும் விசாரிப்பதற்கு உத்தரவு போடலாம். போலீஸ் ஆபீசர் கொடுக்கப்படக்கூடிய நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நீதிமன்றத்தினுடைய மேலமை நீதிபதிகளால் தான் கட்டுப்படுத்த முடியும். அதுவும் சட்டத்தின்படி தான் செய்ய முடியும். சட்டத்தின்படி இல்லாமல் அவருடைய சபார்டினேட்டை அவர் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அண்டர் ஆர்டிகல் 227 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குன்னு சொன்னா அதுல என்ன மானிட்டரிங் பவர் சொல்றாங்க. ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்டர் ஆர்டிகல் 227 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அல்லது 2 மாவட்டங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ நீதி அரசர்களை நியமிக்கிறாங்க. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா அந்த சுப்பீரியர் ஆபீசருக்கும் ஜுடிஷியல் ஆபீசருக்கும் சட்டத்தின்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தால் தான் தன்னுடைய சபார்டினேட் ஆபீசரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல பண்ண முடியாது. ரைட். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, நோ கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட். ஒரு சாலை மறியல் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு போலீஸ் ஆபீசரை விட்டு நீங்க புகார் கொடுங்க, நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் கொடுத்துட்டு சாலை எல்லாம் முடிஞ்சா கேஸ் போட்டிருப்பாங்க, எல்லாரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், எல்லாரும் வந்து எல்லாரும் விரட்டி அடிச்சுட்டு இருக்கலாம், ஆனாலும் கேஸ் போட்டிருப்பாங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ணாம கூட பேருக்கு ஒரு கேஸை கூட போட்டிருக்கலாம். இந்த நேரத்துல வந்து யாரிடமிருந்து அந்த புகார் வாங்கப்பட்டது, ஐ மீன் அந்த புகார் என்று சொல்லக்கூடாது, ரிப்போர்ட் அல்லது இன்ஃபர்மேஷன் நீதிமன்றத்தில் கொடுப்பதுதான் புகார் அண்டர் செக்ஷன் 2D ஆஃப் CRPC. ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட், முதல் தகவல் கொடுத்தவர் யாரோ அந்த நபர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து அவங்க ஸ்டேஷன் போய் அவங்க ஒர்க்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறாங்கன்னா ஒண்ணும் பயப்படாதீங்க, நீங்க கிராஸ் கொஸ்டின் போடுறப்ப தெளிவா போடுங்க. சாலை மறியல் செய்கின்ற பொழுது நீங்க அங்க வந்து பணியில் இருந்தீங்க சரிதானா அப்படின்னு கேளுங்க போலீஸ் ஆபீசர் கிட்ட, அவர் வந்து சரிதான் சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் நீங்க வந்து உங்க மேலதிகாரி சொன்னதன் அடிப்படையில் தான், கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நீங்க வந்து தகவல் கொடுத்தீங்க, ரிப்போர்ட் கொடுத்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, சரிதானு கேளுங்க, அதுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த எஃப்ஐஆர் வந்து ஆஜர் எதிரிகள் மீது பதிவு செய்யப்பட்டது, சரிதானு கேளுங்க, அதுக்கும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்க ஸ்டேஷன் போயிட்டு உங்க பணிகளை நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்க, அன்றைக்கு வந்து முழு பணி நீங்க தான் பணியில் இருந்தீங்கன்னு சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சாலை மறியல் முடிஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன வேலை, 24 hours அவங்க டியூட்டியில் தான் இருந்தாகணும். இல்லைங்க நான் வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லவும் முடியாது, லீவ் எடுத்துட்டுன்னு சொல்லவும் முடியாது. அப்ப லீவ் எடுத்து அதுக்கான சர்டிபிகேட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்போம். அவங்க கொடுக்குற தகவலை வச்சுதான் ஒரு 154 ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க பொதுமக்கள் மீது சாலை மறியல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சிட்டாங்க, டிஸ்பர்ஸ் பண்ணிட்டாங்க. கூட்டத்தை கலைஞ்சிட்ட பிறகு அவங்க நார்மலா வந்து அசிவிஷுவலா வந்து அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்குமெண்ட்ல கொடுங்க, கேஸ் அக்யூட்டல் ஆயிடும். நோ கம்ப்ளைண்ட் பை போலீஸ், நோ கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட். டாக்டர் கே
மகுடமுடி, டாக்டர் கே மகுடமுடி versus ஸ்டேட் 2010 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 21. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா நோ கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் சொல்லிட்டு. டாக்டர் கே மகுடமுடி versus ஸ்டேட் 2010 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 21. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 188 ஆஃப் ஐபிசின் படி ஒரு குற்றத்தின் கீழ் ஒரு நபருக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ ஒரு புகார், அந்த புகார் யாரால் கொடுக்குறாங்கன்னா ஒரு பொது ஊழியரால் தாக்கல் செய்யணும். இந்த பிரிவின் கீழ் 195 படி வழக்கு தொடுப்புக்கு அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா? ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்க? அனுமதி இல்லாம யாரும் வந்து ஒரு பொது சாலை மறிச்சு நீங்க சாலை மறியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பிறப்பிக்காமல், அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போடாம இருக்கும் பட்சத்தில் இந்த 195 சிஆர்பிசி தடை செய்தாங்க. இதான் டாக்டர் கே மகுடமுடி வெர்சஸ் ஸ்டேட் 2010 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 21. இனிமேல் சாலை மறியல் வழக்கு நடத்துறீங்கன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க ஜுடிஷியல் ஆபீசர் கிட்ட. அவ்வளவு விஷயங்களை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. டாக்டர் மகுடமுடி வழக்குல வந்து அவ்வளவு விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 196 சிஆர்பிசி prosecution for offenses against the state and for criminal conspiracy to commit such offenses. ஒரு கிரிமினல் கான்ஸ்பைரசின்னு சொன்னாவே ஒரு ஓப்பன் பிளேஸ்ல செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதான் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்றாங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு ஓப்பன் பிளேஸ்ல செய்ய முடியாது. அரசுக்கு விரோதமான குற்றங்களுக்காக, அத்தகைய குற்றத்தை செய்வதற்காக சதி குற்றத்திற்காகவும் வழக்கு தொடர்தல். நம்ம ஐபிஎஸ்ல படிச்சிருக்கிறோம் 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா. மென்ஸ்ரியா இருக்கணும், ப்ரிபரேஷன் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும், அந்த கமிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும், டன் ஆயிருக்கணும். இந்த 4 விஷயங்கள் இருந்தாதான் அது ஒரு குற்றம். ஆனால் ஐபிசில மியர் ப்ரிபரேஷன் அலோன் கிரைம் அண்டர் செக்ஷன் 399 ஒரு கொள்ளை அடிப்பதற்காக, ஒரு பொது சாலையில கொள்ளை அடிப்பதற்காக தயார் நிலையில் இருந்தாலே குற்றம். போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, ரோந்து வந்துட்டே இருக்காங்க நைட் நேரத்துல, ஒரு ஹைவே பேட்ரோல் வராங்க, 2 பேரும் சந்தேகப்படும்படியான இடத்துல ஒரு பொருளெல்லாம் வச்சுட்டு நின்று இருக்காங்க. அது என்ன மூட்டை என்ன சாக்குன்னு கேட்கறாங்க. சந்தேகம் வந்து போச்சு போலீஸ் ஆபீசருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கத்தி இருக்கும், மிளகா பொடி இருக்கும், கயிறு இருக்கலாம், இல்ல கை துப்பாக்கி இருக்கலாம். அப்ப அன்டைம்ல, அதுவும் நைட் நேரத்துல இது எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க, இல்ல பகல் நேரத்துல எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கேட்கறாங்க. அந்த நபர்களால சரியான பதில் சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ ஒரு குற்றத்தை செய்வதற்கு தயார் நிலையில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பா நெடுஞ்சால இருந்திருக்காங்கன்னா நெடுஞ்சால வழிப்பறி பண்றதுக்காக இருந்திருக்கலாம், கொட்டை அடிப்பதற்காக இருந்திருக்கலாம். அப்ப பிரிப்பரேஷன் மட்டுமே சொல்லி ஐபிஎஸ் தெளிவாக லார்ட் மெக்காலே வந்து தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு பிளான் போட்டு கொடுத்திருப்பாரு இல்லைங்களா, இத்தனை மணிக்கு போங்க, இந்த பஸ் வரும், இந்த ட்ரெயின் வரும், இந்த ஆள் வருவாங்க, இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சதி திட்டம் தீட்டி இருப்பாங்க. சில பெரிய பெரிய தாதா ரவுடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பிரசன் அல்லது வேலூர், மதுரை, கடலூர், இது மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரசன்ல சேலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரசன்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள ஜெயில இருந்துனே இவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாரு. ஆனா இவர் ஜெயில இருப்பார், ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாரு. இந்த கோடீஸ்வரன், இந்த முதலாளி வந்து இந்த இடத்துல தூக்கணும், இத்தனை மணிக்கு தூக்கணும், இந்த ரூட் இப்படிதான் போகணும், இத்தனை பேர் இருக்கணும், இந்த கையில இந்த ஆயுதங்கள் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க. இப்ப திருச்சி மங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட விஷயம் 3 மாசம் கழிச்சுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு தராவா போலீஸ் ஆபீசர் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் குற்றம் தான். 120, 124 பி செடிஷன், ராஜ துரோகம், கான்ஸ்பைரசி 120, 124ல நம்ம நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் ஆபீசர். ஏனென்று சொன்னால் இந்த அண்டர் செக்ஷன் 196 பொறுத்தவரை அரசுக்கு விரோதமான குற்றங்களுக்காக
அத்தகைய குற்றத்தை செய்வதற்கான சதி குற்றத்திற்காகவும் வழக்கு தொடர்தல். Prosecution for offenses against the state and for criminal conspiracy to commit such offenses. அப்ப நீதிமன்றம் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஐபிசில சாப்டர் நம்பர் 16 படி அல்லது 153 பி அல்லது 295 பி அல்லது 505 சப்செக்ஷன் 1 ஐபிசின் படி தண்டிக்கக்கூடிய குற்றம் எதுவாக இருந்தாலும். இப்ப சாப்டர் நம்பர் 6 எதை பற்றி பேசுகிறது ஐபிசில? ஏன்னா 23 சாப்டர்ஸ், சிஆர்பிசில 37 சாப்டர்ஸ் இருக்கு. இப்ப சாப்டர் நம்பர் 6 எதை பற்றி பேசுகிறது? சாப்டர் நம்பர் 12 நமக்கு தெரியும், ஃபேக்ஸ் டேம்பரா, அதற்கு எதிரான குற்றங்கள். சாப்டர் நம்பர் 16 நமக்கு தெரியும், 299 இருந்து 377 ஏ ஐபிசி வெல்லிங் தண்டிக்கக்கூடியது உடல், மனிதனுடைய உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு ஏற்படுத்தக்கூடிய தண்டனைகள். சாப்டர் நம்பர் 17 தெரியும் நமக்கு, ஒரு காயின், இது சம்பந்தமா offenses against the state, அரசுக்கு எதிரான குற்றங்கள் சார். இங்கதான் இதுதான் அண்டர் செக்ஷன் 121 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 120 பி வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் கான்ஸ்பைரசி. இப்ப அரசுக்கு எதிரான குற்றங்கள் அண்டர் செக்ஷன் 121 இருந்து ஆரம்பிக்கும் சார். 121 இருந்து 130 ஐபிசி வரையிலும் அரசுக்கு எதிரான குற்றங்கள், offenses against the state, அதை பற்றியோ அல்லது அண்டர் செக்ஷன் 153 பி அல்லது 295 பி இதை பற்றியான ஐபிசி குற்றங்கள் 505 இந்த சட்ட பிரிவுகளின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு சதி குற்றம், நீங்க போயிட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவார், இவர் திட்டம் போட்டு கொடுப்பார். அப்ப அது சதி செய்வது, ஒரு குற்றத்தை செய்வதற்காக சதி திட்டம் தீட்டி தருவது. ஐபிசில அண்டர் செக்ஷன் 108 அண்டர் செக்ஷன் 108 அதன்படியான குற்றங்கள். 108 எதை பற்றி பேசுகிறது? படிக்கின்ற பொழுது நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். 108 வந்து அபட்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த அபட்டருக்கு என்னென்ன தண்டனைகள், ஒரு குற்றத்துக்கு உடந்தையா இருப்பவர் செய்யக்கூடிய செயல், அல்லது ஒரு அரசுக்கு, மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ இவங்களுடைய அனுமதி இல்லாம விசாரணைக்கு எடுத்துக்க கூடாது. இந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த 108 ஏ ஐபிசியை பொறுத்தவரை, ஏன்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம். இப்ப மத்திய அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கம் அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருடைய அனுமதியை பெற்று நீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். அது மட்டுமல்ல, கிளாஸ் பில சொல்றாங்க 153 ஏ 153 பி சப்செக்ஷன் 2 படியோ அல்லது 505 படியோ 505 சப்செக்ஷன் 3 படியோ தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றம். 506 நமக்கு தெரியும். அப்ப 505 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அதை நாம் தெரிந்து கொண்டு இந்த சட்டத்துக்குள்ளே பயணம் செய்தால்தான் நன்றாக இருக்கும். ஒரு வழிபாட்டு இடம் அல்லது ஒரு சமய வழிபாடு, ஒரு சமய சடங்குகள் ஏதாவது நடத்துறாங்கன்னு சொன்னாங்க, அந்த சமய சடங்குகள் நடத்தக்கூடிய ஒரு கூடாரம் அல்லது வழிபடக்கூடிய இடம், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் என்ற அர்த்தம். அங்க உள்ள வந்து ஒரு பிரச்சனை பண்றாருன்னு சொன்னா அவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. நம்ம 153 ஏல வந்து 2 மதங்களுக்கு இடையே வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னா நம்ம 153ல வந்து நம்ம நடவடிக்கை எடுப்போம். அப்ப அண்டர் செக்ஷன் 505 சப்செக்ஷன் 3 அதுல சொல்றாங்க, ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அந்த இடத்துல போயிட்டு நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் சொல்றாங்க. 505 சப்செக்ஷன் 3. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த நேரத்துல வந்து ஒரு மத்திய அரசோ அல்லது ஒரு மாநில அரசோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி இல்லாமல் விசாரணைக்கு எடுக்கவே எடுக்காதீங்க.
ஏன்னா 2 மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கேளுங்க. அவங்க தான் வந்து இது சம்பந்தமாக அனுமதி கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 2 ஆண்டுகள் அதற்கு மேற்பட்ட காலத்திற்கான கடுங்காவல் தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம், அதை செய்வதற்கு சதி திட்டம் யாரேனும் தீட்டும் பட்சத்தில் அல்லது சதி குற்றமே செய்யலை, சதியே செய்யலை, ஒரு டெத் சென்டென்ஸ் ஆர் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனையுடன் தண்டிக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு உண்டான ஒரு கடுங்காவல் சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட். ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் என்று சொன்னால் ஹார்ட் ஒர்க், ஹார்ஷ் ஒர்க் கிடையாது. ஹார்ட் ஒர்க் வேற, ஹார்ஷ் ஒர்க் வேற. ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் சொன்னா லைஃப் சென்டென்ஸ் வந்து இம்போஸ் பண்றாங்க, ஒரு கோர்ட் ஆஃப் செஷன், ஒரு ஏடிஜே பண்றாரு இல்ல ஒரு டிஜே பண்றாங்கன்னு சொன்னா, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் மீன்ஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி லைஃப். அவருடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கிற மீதம் இருக்கக்கூடிய இயற்கையான வாழ்நாள்கள் முழுவதும் ஒரு சிறையில் இருக்க வேண்டும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக தான் சொல்றாங்க. அதை வந்து 14 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் என்று 2 இடங்கள்ல சொல்றாங்க. ஐபிசில சொல்லப்பட்டிருக்கு, சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்லி மேட்ரிக்ஸ்க்காக, ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சுரல் லைஃப், அதுதான் சார் அதனுடைய அர்த்தம். அது மட்டும் இல்ல, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்னாவே கடுங்காவல் சிறை தண்டனை தான் அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்க அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, இதை செய்வதற்கு யாரேனும் சதி திட்டம் தீட்டாம இருக்கிறாங்க. அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 120B படி இது தண்டிப்பதற்குரியதான குற்றம், சதி குற்றம் எதையும் சரி. அப்ப மாநில அரசோ மாவட்ட கலெக்டரோ இவருடைய எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் இல்லாமல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள. ஆனால் இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 195 இந்த பிரிவின் வகையில பொருந்துகின்ற ஒரு சதி குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 195ல அது போன்று இருக்கும் பொழுது அந்த ஒப்புதல் அவசியம் இல்லை. 195 என்னது, பொது ஊழிய சொல்லக்கூடிய கட்டளை வந்து மீறுகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்குது. அந்த நேரத்தில் வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி கருப்பு கவுண்டர் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஜீவோ, தமிழக அரசு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அரசு ஊழியர் மீது அல்லது ஒரு போலீஸ் ஆபீசர் மீது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஏத்தணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனா கருப்பு கவுண்டர் வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே இது காரணம் என்னன்னா, தமிழக அரசு ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போலவே அண்டர் செக்ஷன் 195 சிஆர்பிஎஸ் படி செய்யப்படுகிற குற்றங்கள் எதுவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய அனுமதி எதுவும் நாம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது, நடவடிக்கை எடுக்கலாம். இதான் அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ, சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு மத்திய அரசாங்கம் அல்லது ஒரு மாநில அரசாங்கம் சப்செக்ஷன் 1A அல்லது இந்த ஒப்புதல் வழங்குவதற்கு முன்பு கூட ஒரு மாவட்ட நடுவர் சப்செக்ஷன் 1A படி சாங்ஷன் வழங்குறதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கம் அல்லது மாவட்ட நடுவராக இருந்தால் சப்செக்ஷன் 2 படி. இப்ப சப்செக்ஷன் 1 என்னது, மாநில அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கிறது. சப்செக்ஷன் 2 என்னது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கிறாரு. அப்போ இந்த சாங்ஷனை வாங்குவதற்கு அதற்கு முன்பாக ஆய்வாளரின் நிலைக்கு கீழ்ப்படாத காவல் அலுவலர்,
சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 படிச்சிருக்கோம். போலீஸ் ஆபீசர்னா யார்? போலீஸ் ஆபீசர் மீன்ஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். ஒரு எஸ்ஐ போய் போலீஸ் ஆபீசர்னு சொல்லக்கூடாது. சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டு நம்ம போலீஸ் ஆபீசர் என்று சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு காவல்துறை ஆய்வாளரை போலீஸ் ஆபீசர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டரோ, டிஎஸ்பியோ, ஏடிஎஸ்பியோ அல்லது எஸ்பியோ அல்லது ஏஎஸ்பியோ, இவர்களுடைய நிலைக்கு கீழ்ப்படாத ஒரு முதல் நிலை புலனாய்வு செய்வதற்கு கட்டளை இடலாம். The central government or the state government may, before according sanction under subsection 1 or subsection 1 capital A, and the district magistrate may, before according sanction under subsection 1 capital A under the state government or the district magistrate may, before giving consent under subsection 2, order a preliminary investigation by a police officer not being below the rank of inspector, in which case such police officer shall have the powers referred to in subsection 3 of section 155. அப்ப sanction subsection 1 ல வந்து மாநில அரசாங்கம் sanction கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். under section 196 ல under section 196 ல subsection 2 படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சாங்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் under section 196 ல subsection 1 2 அதன்படியே வந்து சாங்ஷன் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது டிஎஸ்பி அல்லது ஏடிஎஸ்பி அல்லது ஏஎஸ்பி இவங்களை எல்லாம் கொண்டு ஒரு விசாரணை, ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில நீங்க வேணா நடவடிக்கை எடுக்கலாம். சாங்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். முதல் நிலை விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த முதல் நிலை விசாரணை செய்வதற்கான தகுதியும் அதிகாரங்களையும் கொண்டவர் தான் ஒரு காவல் ஆய்வாளர். அவரைத்தான் நாம் போலீஸ் ஆபீசர் என்று அழைக்க வேண்டும். Say for example, IPC வந்து under section 467, 467, 477 இதுல ஒருத்தர் வந்து ஒரு பேங்க் பணத்தை வந்து போலி ஆவணங்கள் மூலமா அல்லது போலி ஆவணங்களை வந்து அழிக்கிறதுனால ஒரு மோசடி செஞ்சிருக்காரு. இது பேங்க்குக்கு சொந்தமான பணம், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு under section 467 fabrication of false document, போலி ஆவணங்களை தயாரித்தல். under section 477 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஒருத்தரை நம்பி ஒரு கடையில உட்கார வச்சுட்டு போறோம், கல்லாவில் உட்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் அவர் என்ன பண்றாரு, அந்த கல்லாப்படியில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டாருன்னு சொன்னா 477 ஏல 477 ஐபிசில நீங்க என்ன பண்ணணும், கேஸ் போட்டு நம்ம அவரை வந்து பனிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கு சொந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து 467 பண்றாரு, ஒரு போலி ஆவணம் தயாரிச்சு 477 பண்றாரு, அதை கையாடல் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல வந்து சரிங்க, இந்த மாதிரி ஒரு பேங்க் சொந்தமான பணத்தை வந்து இவரே வந்து ஒரு சலானை எழுதி இவரே ஃபில்அப் பண்ணி இவரே அந்த பணத்தை கையாடல் பண்ணிட்டாருங்க. அதே பேங்க்ல தான் அவர் ஒர்க் பண்றாரு, பேங்க் ஆபீசரா இருக்காரு. எனவே அவர் மீது வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி நீங்க வந்து சாங்ஷன் பண்ணுங்க. under section 196 subsection 2 CRPC உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க, அதன்படி நீங்க சாங்ஷன் கொடுத்தாதான் நாங்க வந்து அந்த பேங்க் ஆபீசர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்க முடியுமா? அவ்வாறு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா under section 196 subsection 2 அதுல ப்ரொவிசோல தெளிவா சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். ப்ரொவிசோல என்ன சொன்னாங்க, 195 CRPC சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்ப்பா சாங்ஷனே வந்து தேவையில்லை, need not be the sanction. No sanction from the district collector under section 196 subsection 2 of CRPC. There is no sanction from the state government under section 196 subsection 1 of CRPC. இதை சொன்ன வழக்கு 1949 volume 2 MLJ SN. இது இந்தியன் லா ரிப்போர்ட்லயே ரிப்போர்ட் ஆயிருக்கு. ILR 57 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 545. ILR 57 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 545. ஒரு விஓ இருக்காரு, ILR 57 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 545. இந்த பேங்க் கேஸ் சொன்னேன். ஒரு விஓ இருக்காரு, அந்த விஓ என்ன பண்றாரு, ஒரு பொய்யான தகவல் என்ன பண்றாரு, தாசில்தாருக்கு அனுப்புறாரு, அல்லது டிஆர்ஓ ஆர்டிஓ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புறாரு, அல்லது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்றாரு, இல்ல ஒரு டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு தகவல் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க.
அதன் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு. இப்ப விஏ வந்து ஒரு பொய்யான தகவல் தான் அனுப்பிட்டாரு, எனவே விஏ மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அப்ப சாங்ஷன் வேண்டுமா வேண்டாமா? இது பழைய வழக்கு 1054 வழக்கு. அந்த இடத்துல வந்து சாங்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சாங்ஷன் தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்னா ஒரு பிணை ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு சதி வழக்கு, அது அனுமதி இல்லாம விசாரணை வந்து செய்வது சட்டப்படி தவறு. கிரிமினல் கான்ஸ்பைரசி வந்தாவே சரி, அது ஏன்னா ஒரு அரசுக்கு எதிரான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாதான் நாம் அதை விசாரணை செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அல்லது வேற ஏதாவது குற்றம் நடந்திருக்கும் பட்சத்தில் அந்த விசாரணை சட்ட முரணானதா இல்லையா? ஒரு சதி குற்றம் சொன்னாவே மத்திய அரசு அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும். அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி. அல்லது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் பர்மிஷன் வாங்கணும். அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2. இதே 195 சிஆர்பிசின் படி, அண்டர் செக்ஷன் 195 சிஆர்பிசின் படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, நீதிமுறையில் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ அவங்க கிட்டலாம் நம்ம சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடவடிக்கை கோர்ட்டே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஒரு சதி குற்றம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு அல்லது மாநில அரசு அவர்களிடம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க கிட்ட கண்டிப்பா சாங்ஷன் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது அரசுக்கு எதிரான குற்றங்கள். சாப்டர் நம்பர் 6 ஆஃப் ஐபிசி, offenses against state, அரசுக்கு எதிரான குற்றங்கள் அண்டர் செக்ஷன் 121 ஆரம்பிக்குது. அண்டர் செக்ஷன் 121 ஐபிசில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டர் செக்ஷன் 197 prosecution of judges and public servants. சரி, இந்த 196ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு 420 467 ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல 120B ஏதோ பண்ணிட்டாங்க. அண்டர் செக்ஷன் 420 ஐபிசி அல்லது அண்டர் செக்ஷன் 467 ஐபிசி அல்லது அண்டர் செக்ஷன் 120B ஐபிசி, இந்த 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் ஏதாவது ஒரு சட்டப்பிரிவின் கீழ் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார், தப்பு பண்ணிட்டார். அப்ப இது சம்பந்தமா வந்து நம்ம வந்து சாங்ஷன் வாங்கணுமா? ட்ரையல் நடத்துறதுக்கு, விசாரணை செய்வதற்கு ஏதேனும் சாங்ஷன் வாங்கணுமா? அண்டர் செக்ஷன் 420, அண்டர் செக்ஷன் 467, அண்டர் செக்ஷன் 120B ஐபிசியின் படி இந்த 3 செக்ஷன்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா, அப்ப அவர் மீதான விசாரணை நடத்த வேண்டும், ட்ரையல் நடத்தணும்னு சொன்னா அதுக்கு சாங்ஷன் தேவையான தேவை கிடையாது. ஆனால் ஒரு கிரிமினல் கான்ஸ்பைரசி, ஒரு போலி ஆவணம் தயாரித்தல் அல்லது ஒரு ஆள் மாறாட்டம், இதுக்கு யாராவது உடந்தையாக இருந்தாங்கன்னா பெர்சனேஷன் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 419 ஐபிசில சொல்றாங்க ஆள் மாறாட்டம் பண்ணுவதை பற்றி. ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, இவருக்கு பதிலா இந்த ஸ்டூடெண்ட் பதிலா வேற ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து எழுதுறாங்க, விக்கெல்லாம் வச்சுட்டு, ஒரு டோப்பா முடியெல்லாம் வச்சுட்டு. அப்ப அவர் என்ன பண்ணுவாங்க, 3 வருஷம் நீங்க வந்து எந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுவாங்க. அங்க ஆள் மாறாட்டம், அண்டர் செக்ஷன் 419 ஐபிசி ஆள் மாறாட்டம், பெர்சனேஷன் இருக்கும் பட்சத்தில், ஆள் மாறாட்டம் இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 419 ஐபிசில அவங்க என்ன பண்ணலாம், 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும். அதே போலவே அந்த மாணவன் என்ன பண்ண முடியும், 3 வருஷம் நீங்க எந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி. இதே ரேகிங் ஆக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 4ல வந்து குற்றம் நிரூபணம் ஆகி போச்சுன்னா செக்ஷன் 5ல டிஸ்மிஸ் பண்ணிடலாம், செக்ஷன் 6ல வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த ஸ்டூடெண்ட். செக்ஷன் 5ல வந்து டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னா அடுத்த வேற ஒரு எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் சேர்ந்து படிக்க முடியாது. தமிழ்நாடு ரேகிங் ஆக்டை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 5 வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டப்பிரிவு. ஆனா செக்ஷன் 6 பாருங்க, சஸ்பென்ஷன் 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ அந்த ஸ்டூடெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். தற்காலிகமாக நீங்க வந்து கல்விக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த பள்ளி அல்லது கல்வி நிறுவனத்தின் மூலமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். எனவே இந்த வழக்குல சொல்றாங்க, வழக்கு விசாரணைக்கு வந்து அனுமதி தேவையில்லை. எப்போ 420ல கேஸ் போட்டு இருந்தா அல்லது 467ல கேஸ் போட்டிருந்தா அல்லது ஒரு 420 467 ரெட் வித் 120B ஐபிசி படி கேஸ் போட்டிருக்காங்கன்னா சாங்ஷன் தேவையில்லைன்னு சொல்றாங்க. சாங்ஷன் நீட் நாட் பி. ஓகே, இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இந்த கேஸ்ல ஒரு குற்றமுறு சதி இல்லாத
அதாவது கிரிமினல் கான்ஸ்பைரசி இல்லாமல் ஒரு போலி ஆவணம் தயாரிக்கிறார். 467 ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஒரு போலி ஆவணம் தயாரிக்கிறார். அதோடு மட்டுமின்றி ஒரு பெர்சனேஷன் பண்றாரு, ஆள் மாறாட்டம் பண்றாரு. அந்த ஆள் மாறாட்டம் செய்வதற்கோ அல்லது போலி ஆவணம் தயாரிப்பதற்கு இதுக்கு யாராவது உடனடியா இருந்தாங்கன்னா இது தொடர்பான குற்றத்துக்கு அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி கிளாஸ் 4 இது பொருந்தும். அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 4 இது பொருந்தும் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1 1972 மெட்ராஸ் கிரிமினல் 1972 MLJ கிரிமினல் மெட்ராஸ் லா ஜேர்னலுக்கு 1972 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 551 சுப்ரீம் கோர்ட். 1972 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 551 வித்தின் பிராக்கெட்ல SC னா சுப்ரீம் கோர்ட்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 197 we are entering into under section 197 prosecution of judges and public servants. நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தல். ஏற்கனவே 1989 ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு, ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இருக்கு, இம்யூனிட்டி பவர் கொடுக்குறாங்க. ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 161 அவங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்குறாங்க, பாதுகாப்பு. no one to file a case against them, ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதே போல ஒரு 144 போடுறாங்க. அப்ப ஆர்ம்டு போர்சஸ் வராங்க. ஒரு மினிமம் போர்சஸ் கேன் பி எக்ஸசைஸ், ஒரு குறைந்தபட்ச பல பிரயோகத்தை பயன்படுத்தலாம், தடியடி நடத்தலாம் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கு. ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி அசம்பிள் ஆயிருக்காங்கன்னா அந்த மாபை டிஸ்பர்ஸ் பண்ணுவதற்கு, கலைப்பதற்கு ஒரு மினிமம் போர்சஸ் கேன் பி யூஸ்டு. குறைந்தபட்ச பல பிரயோகத்தை பயன்படுத்தலாம். ஐ மீன் குறைஞ்சபட்சம் ஒரு தடியடியை பயன்படுத்தலாம். அதுக்காக கூட்டத்தை கலைக்கிறதுக்காக ஒருத்தர் அடிச்சு சாவடிக்க கூடாது. அப்ப அது திருநா 2 மாறிடும். அப்ப அந்த ஃபோர்ஸ், ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸோ ஒரு அதிரடி படை, அதிவிரைவு படை, இவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தை கலைஞ்சு போன்னு சொல்றாங்க. சிவில் போர்ஸை பாராமிலிட்டரி கொண்டு வந்து இறக்கலாம். மத்திய தொழில் பாதுகாப்பு படை அவங்களை கொண்டு வரலாம். இந்திய திபெத் படை அவர்களை கொண்டு வரலாம். இவங்க எல்லாமே பாராமிலிட்டரியில வராங்க. இவர்களை கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கலாம். அவ்வாறு கலைக்கின்ற பொழுது அந்த போலீஸ் அதிகாரிகளால் ஒரு தடியடி நடத்துறாங்க பொதுமக்களுக்கு எதிராக. ஏன்னா அன்லாஃபுல் அசம்பிளியா இருக்காங்க, 5 or more மெம்பர்ஸ் டுகெதரா இருக்கக்கூடாது, ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. அதான் 144 போடுறோம். அப்ப அந்த நேரத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சு விரட்டுறாங்க, ஒரு கூட்டத்தை விரட்டுறாங்க, கலைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மீது, அந்த சிவில் போர்ஸ் மீது நீங்க ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. சிஆர்பிசி அதை அலோவ் பண்றாங்க. ஏன்னா ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி அவங்களை கலைச்சுதான் ஆகணும். போலீஸ் கண்ணீர் புகை வீசுறாங்க, வாட்டர் போர்ஸ் கொண்டு அடிக்கிறாங்க, தடியடி நடத்துறாங்க. விட்டா பெரிய கலவரமா மாறிடும். வருமுன் காப்போம், prevention is better than cure. வருமுன் காப்பது நலம். அந்த அடிப்படையில் தான் அது போன்ற போலீஸ் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அவங்க மேல எதை கேஸ் போடமா முடியாது. அதே போல ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. ஆனாலும் நீங்க சாங்ஷன் வாங்கணும் இல்லைங்களா? ஆனா செக்ஷன் 197 படி நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தல். Prosecution of judges and public servants. When any person who is or was a judge or magistrate or a public servant not removable from his office save by or with the sanction of the government is accused of any offense alleged to have been committed by him while acting or purporting to act in the discharge of his official duty. No court shall take cognizance of such offense except with the previous sanction, save as otherwise provided in the Lokpal and Lok Ayukta Act 2013. கர்நாடகால கொண்டு வந்துட்டாங்க, இங்க பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் 5 உறுப்பினர்களை அதில் போட்டிருக்காங்க. அதுல ஒரு உறுப்பினர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி, அவங்க நேம் ஞாபகம் வரல, மேடம் டிஜிபியா இருந்தாங்க. அவங்களையும் ஒரு 1 of the மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த லோக்பால் கமிட்டியில.
கான்ஸ்டியூஷன் எடுக்கிறப்ப நான் அந்த டைல வச்சிருக்கேன் சொல்றேன். இப்ப அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பதவியிலிருந்து நீக்கப்பட முடியாத ஒரு நீதிபதியாக கவர்மெண்டினுடைய அனுமதி வேணும். ஒரு ஜட்ஜஸ் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் என்றது பெரிய விஷயம். அதனுடைய ப்ரொசீஜர்லாம் பெரிய விஷயம். சாதாரணமா ஒரு நீதிபதி நீக்கிட முடியாது. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு முன் விசாரணை நடத்தப்படும். விசாரணை நடத்தப்பட்டு அங்கே குற்றம் சரிவர நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தான் அந்த உயர் நீதிமன்ற அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதி நீக்க முடியும். அது பெரிய லாங் ப்ராசஸ். அது குறைஞ்சது 2 வார டைம் எல்லாம் கொடுக்கணும். அக்கார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி பாதிக்கப்பட்டவருக்கு அவர் தரப்பு நியாயங்களை சொன்ன ஷோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க. காரணம் காட்டும் அறிவிப்பு, ஷோகாஸ் நோட்டீஸ். இப்ப அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நீதிபதி பதவியிலிருந்து நீக்க முடியாத ஒரு நீதிபதியாக இருக்கிறார், அல்லது ஒரு நடுவராக, அல்லது ஒரு பொது ஊழியராக இருக்கிற, அல்லது ஏற்கனவே இருந்த ஒரு அதிகாரி. நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பொறுத்தவரை சாங்ஷன் வாங்கணும். சாங்ஷன் பாத்தீங்கன்னா பணியில் இருக்கக்கூடிய பொது ஊழியருக்கு தான் நம்ம சாங்ஷன் வாங்கணும். பணியில் இல்லாத ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 4ல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்டை தனியாக நம்ம பார்க்கின்ற பொழுது அதை பற்றி பேசலாம். இருந்தாலும் இந்த சாங்ஷன் என்பதை பற்றி தான் இங்க சொல்றாங்க. ஒரு நீதிபதி ஏற்கனவே பணியில் இருக்கிறார், அவரை நீக்க முடியல. ஏன்னா மத்திய அரசு அல்லது மாநில அரசாங்க கிட்ட என்ன பண்ணும், அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கித்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் ஜட்ஜியா இருக்கலாம், அல்லது மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருந்திருக்கலாம். எப்பொழுது இந்த விஷயங்கள் அவர்கள் அலுவல் முறையில் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய அலுவல் முறையை ஆற்றி வருகின்ற பொழுது, அல்லது அவர் பணி செய்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்பப்படும் பொழுது, தெரியும் பொழுது, அப்போதான் இது மாதிரி வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லப்படும் குற்றம். அவர் ஜட்ஜா இருக்கிறப்பதான், அவர் பப்ளிக் சர்வெண்டா இருந்த பொழுதுதான் இந்த குற்றம் நிகழ்ந்தது என்று சொல்லி ஏதாவது அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் இம்பீச்மெண்ட் ஆர் பிளேமிங். அப்ப இம்பீச் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நபர் மத்திய அரசாங்கத்தின் வேலையில் இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், அல்லது வேலையில் இருக்கும் போது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி தேவையில்லை, அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் மத்திய அரசாங்கத்துல வேலையில இருக்கிறார் சொன்னா மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல், அல்லது மாநில அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறான்னு சொன்னா மாநில அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமலும் அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 356 சப்செக்ஷன் 1 கீழ் ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க, ஒரு பிரகடனம் படுத்துறாங்க. இப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப டிக்ளரேஷன் எதுல வருது? அண்டர் ஆர்டிகல் 356 sub-article 1 of the Constitution of India 1950. Under sub-article 1 of the Article 356 of the Constitution of India 1950. அதன் அடிப்படையில் ஒரு டிக்ளரேஷன் பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. நாம ஏற்கனவே 82 படிச்சிருக்கிறோம். டிக்ளரேஷனை பற்றி படிச்சிருக்கிறோம். proclaimed offender சொல்லி பார்த்திருக்கிறோம். 82, 83, 84. பிரகடனப்பட்ட குற்றவாளி அல்லது அறிவிக்கப்பட்ட குற்றவாளி. அதை போல அண்டர் ஆர்டிகல் 356 சப் ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 படி ஒரு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மாநிலம், அந்த மாநிலத்துல நடைமுறையில் இருக்கும் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு குற்றத்தை சப்செக்ஷன் B-ல சொல்லிருக்காங்க. சப்செக்ஷன் B-ல என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், மாநில அரசுல அவர் வேலையில இருக்கிறான்னு சொன்னா மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் அத்தகைய குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B. அந்த 197 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B-ல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விஷயங்களை பொறுத்து ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பட்சத்தில்
அப்ப மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம். இந்த பொருளுக்குள் வரக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ற சொற்றொடர் கண்டிப்பாக பொருந்தும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன? ஏற்கனவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். 93, 47, 66 மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல். அப்ப எத்தனை லிஸ்ட்ல வருதுங்க? 97 ஐட்டம் வருதுங்களா? அது மத்திய பட்டியல். 66 ஐட்டங்கள் வருது, அது மாநில பட்டியல். 47 ஐட்டங்கள் வருதா, அது பொதுப்பட்டியல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசாங்கம் 96 துறைகளில் சட்டங்களை ஏற்றலாம், 97 துறைகளில் சட்டங்களை ஏற்றலாம். மாநில அரசாங்கம் 66 துறைகளில் சட்டங்களை ஏற்றலாம். மத்திய அரசும் மாநில அரசும் பொதுவாகவே 47 துறைகளில் சட்டங்களை ஏற்றலாம். ஐபிசில அண்டர் செக்ஷன் வந்து 166, 66 ஏபி, 354 அதுல ஏபி, அதுல ஏபிசிடி எல்லாம் வருது பாருங்க. அது மாதிரி 370, 375 இருந்து ஏபிசிடி இருந்து இ வரலும் வரக்கூடிய இது போன்ற குற்றங்களை ஒரு பொது ஊழியர் ஒருவர் செய்திருக்கும் பொழுது அவர் மீது வழக்கு தொடுவதற்கு அனுமதி பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம போயிட்டு சாங்ஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 166, 166 ஏ பி, 166 ஏ எதை பற்றி பேசுகிறது? பப்ளிக் சர்வெண்ட் disobeying direction under law. சட்டத்திற்கு கீழான 166 ஏ ஐபிசியின் படி இந்த சட்டத்துக்கு கீழான உத்தரவுகளுக்கு ஒரு பொது ஊழியர் கீழ்ப்படியாம இருக்குது. அவரே பப்ளிக் சர்வெண்ட். இப்ப சட்டத்துல அண்டர் செக்ஷன் 166 ஏல என்னன்னா, அவர் சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பட்சத்தில் அவருக்கான தண்டனைகளை பற்றி சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 166 ஏ. 166 பி ஆஃப் ஐபிசி, பனிஷ்மெண்ட் ஃபார் நான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டிம். இந்த கொரோனா நேரத்துல என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்ட போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டலே போய் சிகிச்சையில சேரலாம். அப்படி எல்லாம் 166 பி பாயின்னு சொல்லி மாநில அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். இங்க ஒரு விக்டிம், ரேப் ரிலேட்டட் விக்டிம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிகிச்சை வேணும்னு சொல்றாங்க. அப்ப தனியார் மருத்துவமனை வந்து சிகிச்சை அளிக்க மறுத்தால் அவர் மீது வந்து 166 பி படி வழக்கு தொடுக்கப்படும். ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் இல்ல ரெண்டு சேர்த்து விதிக்கப்படும். இதுதான் 166 பி. 166 ஏ பப்ளிக் சர்வெண்ட் வந்து டிஸ்ஓபே பண்றாரு. கோர்ட்டார் வந்து ஒரு ஜட்ஜி வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ, ஏடிஜேவோ, ஏஎஸ்ஜேவோ அல்லது சிஜேஎமோ அல்லது வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கீழ்ப்படியல. அப்ப என்ன பண்ணலாம்? அண்டர் செக்ஷன் 166 ஏவின் படி வழக்கு தொடக்க முடியும். அது மட்டுமல்ல, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 18, அண்டர் செக்ஷன் 21 படி அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 197 சொல்றாங்க. சப்செக்ஷன் 1ல அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்னன்னா, பொது ஊழியர்கள் சட்டத்தின்படி செயல்பட வேண்டிய பொது ஊழியர்கள் செயல்பட மறுக்கும் பொழுது, சட்டத்தின்படி செயல்பட அவர்கள் தவறுகின்ற பொழுது, ஆக்ட் ஆர் ஒமிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 33 ஐபிசி, ஆக்ட் ஆர் ஒமிஷன், சட்டப்படி செய்ய வேண்டிய செயலை செய்யாம விட்டுட்டாலும் சரி, சட்டப்படி செய்யக்கூடாத செயல் சொல்லியிருக்காங்க, ஆனா அதை போய் செய்யறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இல்லீகலுக்கும் அன்லாஃபுலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி கேட்டிருக்கேன். இல்லீகல்னா என்ன, அன்லாஃபுல்னா என்ன? அன்லாஃபுல் என்பது ஒரு நோ பார்க்கிங் ஏரியாவில கொண்டு வந்து ஒரு டூ வீலர் வந்து நிறுத்திட்டாருன்னு சொன்னா அது அன்லாஃபுல். ஆனா இல்லீகல் என்பது அந்த நோ பார்க்கிங் ஏரியாவில இருக்கிற வண்டி எவனா திருடிட்டு போயிட்டானா அது இல்லீகல். இந்த இடத்துல வந்து அன்லாஃபுல் கிடையாது, இல்லீகல் ஆக்ட் தான் வரும். சட்டத்தின்படி கீழ்ப்படிய மறுக்கக்கூடிய ஒரு பொது ஊழியர் சட்டம் சொன்னபடி செய்யணும். செய்யலாம் என்ன அர்த்தம்? அது இல்லீகல் ஆக்ட்னு அர்த்தம். அன்லாஃபுல் ஆக்ட் கிடையாது, இல்லீகல் ஆக்ட்.
அன்லாஃபுல் ஆக்டா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுக்க முடியும். இல்லீகல் ஆக்ட் இருந்தா தான் ஃபுல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அன்லாஃபுல் ஆக்ட் இருந்துச்சா ஒரு 100 ரூபாய் ஃபைன் போட்டு நீங்க போலாம்னு சொல்லிடலாம். அது இல்லீகல் ஆக்டா இருந்தா தான் புடிச்சு ஜெயில வைக்க முடியும். நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்துறாரு சொன்னா 100 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க. நிறுத்தப்பட்ட வண்டி ஒருத்தன் திருடின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்ப அன்லாஃபுலுக்கு அதிக தண்டனையா இல்லீகலுக்கு அதிக தண்டனையானா இல்லீகலுக்கு தான் அதிக தண்டனை. 147ல வந்து கேஸ் போட்டாலும் சரி தண்டனை குறைவா தான் இருக்கும் பாருங்க. நீங்க ஐபிசி எடுத்து படிச்சு பாருங்க. 147 148ல வந்து கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா தண்டனை குறைவா தான் இருக்கும். அதனுடைய தண்டனையுடைய அளவு வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள் பொறுத்தவரை அது வந்து அன்லாஃபுல். 147ல நீங்க படிக்கின்ற பொழுது அது அன்லாஃபுல் என்று அர்த்தம். இதை வந்து நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே வந்து ஒரு ரைட் பண்றாரு, ஒரு கலகம் விளைவிக்கிறாரு, அந்த நேரத்தில் தான் அது என்ன பண்ணும், அக்ரவேட் ஃபார்மா மாறும். ரைட். ஆகவே ஒரு சட்டத்துக்கு முரணாக செயல்படும் பட்சத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்தை ஒரு பொது ஊழியர், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ செய்கின்ற பொழுது அங்கே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னுடைய அனுமதியும் தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா மாவட்ட கலெக்டர். மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியும் தேவையில்லை, மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியும் தேவையில்லை. இப்போ மத்திய அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்கன்னா எந்த ப்ரொவிஷன்ல கொடுக்குறாங்க? அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சாங்ஷன் கொடுக்குறாங்கன்னா எந்த சட்டப்பிரிவின் கீழே? அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2. 196 சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 196 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படியோ எந்தவித அனுமதியும் தேவையில்லை, கேஸ போட்டுற வேண்டியதுதான். போலீஸ் ஆபீசர் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, உடனே கேஸ் தான். அதெல்லாம் தயவு தாட்சின்னு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சார். ஒரு போலீஸ் ஆபீசர் மீது ஒரு வழக்கு போட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பணி மீண்டு கிடைக்கிறது, ரீஇன்ஸ்டேட் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளவு கடுமையான டிபார்ட்மெண்ட். ஒரு 1 ரூபாய் ஃபைன் போட்டா கூட சரி, வேலையில சேர்றது மிகவும் கஷ்டம். ஒரு கள்ளச்சாராய வழக்குல மொட்டைக்காலன்னு ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, கலாச்சாரம் வைக்கிறாரு. அதை குடிச்சவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சில பேர் கண் பார்வையெல்லாம் போயிடுச்சு, சில பேர் கை கால் வந்து பேரலைசஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு, செயல்படாம இயங்காமல் போய்விட்டது. அதுல ஏறக்குறைய 13 போலீஸ் ஆபீசர் மீது வழக்கு. அவங்க எல்லாம் பி விங் கண்ட்ரோல்ல இருந்தவங்க. அது மட்டும் இல்ல, லா அண்ட் ஆர்டர்ல இருந்தாங்க அந்த ஏரியாவில். அந்த 13 போலீஸ் ஆபீசர் மீதும் ஜட்ஜ் என்ன பண்றாங்க, விசாரிச்சு வந்து தண்டனை கொடுக்க போறாங்க. ஓபன் கோர்ட்ல கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறேன். அந்த கேஸ் நேரத்துல வக்கீல் என்ன பண்ணிட்டார், நேரா வக்கீல் சங்கத்துக்கு வந்தாரு. வேக வேகமா ஓடி வந்தார். இருந்து அத்தனை வக்கீலும் கூட்டிட்டு போயிட்டார். என்ன விஷயம் அங்க போனாதான் தெரியுது. இந்த மாதிரிங்க 13 போலீஸ் ஆபீசருங்க ஐயா வந்து தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றாருங்க. 13 பேருடைய குடும்பம் வந்து என்ன ஆகுறதுங்க, அதான் சங்கத்தையே கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னார். வக்கீல் சங்கத்துல இருந்த அத்தனை பேரும் போயிட்டு அப்போ ஓப்பன் கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா சொல்றாங்க 2 வருஷம் ஜெயில் தண்டனை. உடனே ஜட்ஜ் ஐயா கிட்ட எல்லா வக்கீலும் சேர்ந்து பேசுறாங்க. ஐயா 13 போலீஸ் ஆபீசர் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடுமையான டிபார்ட்மெண்ட். இவங்க பாவம் டியூட்டி தான் பார்த்தாங்க. கள்ளச்சாராயம் வித்தம் அவன் பண்ண தப்பு. இருந்தாலும் இவங்க மேல கேஸ் போட்டாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 வருஷம் தண்டனை கொடுக்கட்டுமான்னு. 1 வருஷம் வேண்டாங்க ஐயா. சரி 1 வருஷம் வேண்டாம், 6 மாசம் அது வேண்டாம், 3 மாசம். இப்ப எதுவுமே வேணாம்னா இப்ப என்ன ஃபைனாவது போடுறேன்னு சொன்னார். 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. 5000 ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் 1000 சொன்னாரு. அப்புறம் 500 ரூபாய் சொல்லி 100 ரூபாய் வந்துட்டார். 100 ரூபாய் வந்து 50 ரூபாய் நான் போட்டுதான் ஆகணும்ட்டாரு. மீண்டும் எல்லா வக்கீலும் கெஞ்சுறாங்க. ஐயா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. 1 ரூபாய் ஃபைன் போட்டாலும் அவங்களுக்கு வேலை போயிடுங்க ஐயா. வேலை இல்லைன்னா மனைவி மக்கள் பிள்ளை சொந்தக்காரங்க சமுதாயத்துல இருக்க யாருமே மதிக்க மாட்டாங்க. வேலை இருக்கிறதுனால தான் அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ரெக்யூஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் ஐயா வந்து தண்டனை கொடுக்கறதுல உறுதி ஆயிட்டாரு. ஏன்னா அத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த கேஸ்ல. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கண் பார்வை போயிருக்கு, நிறைய பேர் கை கால்லாம் பேரலிசஸ் மாதிரி ஆகி போச்சு. அதனால எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சா தண்டனை கொடுக்கணும் ஜட்ஜி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் அந்த வக்கீல் சங்கம் அனைத்தும் போய் கெஞ்சி கேட்டதன் அடிப்படையில நீதிபதி 13 போலீஸ் ஆபீசருடைய குடும்பங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த வழக்குல 1 ரூபாய் கூட ஃபைன் போடாம அந்த கேஸை வந்து விடுதலை பண்ணி கொடுத்தாங்க.
இல்லைன்னா 13 போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்களுக்காக நாங்க எல்லாம் போயிட்டு அவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி ஜட்ஜ் ஐயா கிட்ட பேசுறோம். எதுக்காகனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு கடுமையான டிபார்ட்மெண்ட். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் போலீஸ் மேல முறையான என்கொயரி நடக்கும். எஸ்பி சார் விட மாட்டாங்க. முறையான என்கொயரி நடந்து அதுல வந்து உண்மை தெரிஞ்சுன்னா நடவடிக்கை பயங்கரமா இருக்கும். Under section 197 subsection 2. இந்த subsection 2ல பாத்தீங்கன்னா அந்த ஆயுத படைகள்லாம் இருக்கு பாருங்க, ஆர்ம்டு ஃபோர்சஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆர்ம்டு ஃபோர்சஸ் கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் ஆர்ம்டு ஃபோர்சஸ் வந்து மினிமம் ஃபோர்ஸ் வந்து கேன் பி யூஸ்டு, குறைந்தபட்ச பல பிரயோகத்தை அவங்க லத்தி சார்ஜ் பண்ணலாம். அதனால அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு ஆயுதப்படையினுடைய உறுப்பினர் மெம்பர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்சஸ் அவங்க அலுவல் முறையிலாக ஒரு கடமையை ஆற்றுகின்ற பொழுது அவரால் செய்யப்படக்கூடிய அல்லது அவரால் செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு குற்றம் எதையா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம நீதிமன்றம் எதுவும் விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்சஸை கொண்டு வரதனுடைய நோக்கமே என்னன்னா சட்டம் ஒழுங்கு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இடத்துல ரெண்டாவது அப்படி வராங்க, அப்படி வந்து அவங்க செயல்படுகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஆர்ம்டு ஃபோர்சஸ் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா நீங்க மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியை நீங்க கண்டிப்பாக பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் நீங்க எந்த ஒரு நீதிமன்றமும் நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. செக்ஷன் 197 ஏன் இந்த இடத்துல கொண்டு வராங்க அவங்களே? நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களுக்கு எதிரான வழக்கு தொடர்தல். அதுதான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 197ல சாங்ஷன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ படி ப்ரொவிசோல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் படி சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நடவடிக்கை எடுத்துடலாம். அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு ஆர்ம்டு ஃபோர்சஸ் இருக்காங்க, அவங்க ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்னா மத்திய அரசாங்கத்துடைய சாங்ஷன் வாங்கணும். அது வந்து மேண்டட்டரி. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு மாநில அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து நீங்க கீப் அப் பண்ணும், சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டும் வேண்டும். இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் பட்சத்துல அதை தடுத்து நிறுத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆர்ம்டு ஃபோர்சஸ் தான் நம்ம அந்த விஷயத்தை ஒப்படைக்கிறோம், அவங்கள வரவழைக்கிறோம். பாராமிலிட்டரி ஒரு சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், அவங்கள வர வைக்கலாம். இந்தோ திபெத்திய படைப்பிரிவு அவங்கள வர வைக்கலாம். பாராமிலிட்டரியா இருக்கிறவங்க எல்லாம் வர வைக்கலாம். இவங்க எல்லாம் ஆர்ம்டு ஃபோர்சஸ் தான். அந்த ஆயுதப்படையை சேர்ந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய அறிக்கை ரிப்போர்ட் கொடுப்பாங்க பாருங்க, அதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், அங்கு அவர்கள் எங்கே பணிபுரிந்து வந்தாலும் அவர்கள் மீது சப்செக்ஷன் 2வின் கீழ் உத்தரவிடலாம். அதுல மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா மாநில அரசாங்கம். நம்ம செக்ஷன் 8 செக்ஷன் 11 இதையெல்லாம் நம்ம ஐபிஎஸ்ல படிக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. என்று சொன்னால் ஆணை வந்து ஆண் என்றும் சொல்லலாம், பெண்ணாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? சிங்குலரை ப்ளூரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். Section 10 man and woman. Section 11 person, artificial person, natural person. Section 8 சொல்ற ஜெண்டர் பற்றி அவன் என்று நம்ம நோட்டீஸ்ல வந்து he has been borrowed this much of amount from him அப்படின்னு போட்டிருப்போம். அவனிடமிருந்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவளிடமிருந்து என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். அந்த பால் இனத்தை எவ்வாறு பிரிக்கிறார்கள்? இருபால் இருக்கிறாங்க, ஆண் பால் பெண் பால், மேல் ஃபீமேல். ஹீ போடுறதுக்கு பதிலா ஷீ போட்டுட்டேன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. அப்ப சட்டம் அதை எப்படி எடுத்துக்கணும்?
ஷீக்கு பதில் ஹீ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது ஹீக்கு பதில் ஷீ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் என்பதற்கு பதிலாக அவள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவள் என்பதற்கு பதிலாக அவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அண்டர் செக்ஷன் 8. அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். செக்ஷன் 11ல பர்சன் யார் வராங்க? ஆர்டிபிஷியல் பர்சன் வராங்க, நேச்சுரல் பர்சன் வராங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் செக்ஷன் 8, 10, 11 ஐபிசி பொறுத்தவரை. அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 197ல சப்செக்ஷன் 2ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வர இடத்துல நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா ஆர்ம்டு போர்சஸ் வர வச்சுதான் என்ன பண்ணாங்க, ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி வந்து டிஸ்பர்ஸ் பண்றாங்க. எதுக்கு? ஃபார் த பர்பஸ் ஆஃப் டு ரீடைன் த லா அண்ட் ஆர்டர். அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 2ல வந்து ஒரு ஆர்ம்டு போர்சஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. இதே சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசாங்கம் ஒரு ஆர்ம்டு போர்சஸ் வர வச்சு லா அண்ட் ஆர்டர் வந்து கட்டுப்படுத்துறாங்க. அப்போ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆர்ம்டு போர்சஸ் மீது வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா சப்செக்ஷன் 3 படி என்ன பண்ணும்? மாநில அரசாங்கத்துக்கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். அப்ப இந்த இடத்துல மாநில அரசாங்கம் எதை பொறுத்து கொள்ளணும்? சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்கு அதே விஷயத்தான் இங்க எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் என்ற சொற்றொடருக்கு பதிலாக மாநில அரசாங்கம் என்ற ஒரு சொல்லை பயன்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற பெண் என்றால் ஆண் என்றும் ஆண் என்றால் பெண் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டம் அப்படிதான். law can be presumed that like that. அதேதான் இங்க சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 3ல. சப்செக்ஷன் 2ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இல்லைங்களா? ஒரு மாநிலத்துக்குள்ள வருகின்ற பொழுது சப்செக்ஷன் 3 படி அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துங்க. Under section 197 subsection 3 capital A. Under section 197 subsection 3 capital A என்ன சொல்றாங்கன்னா, subsection 3ல என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுல ஷரத்து 356 ஷரத்து என்று சொன்னாலும் உறுப்பு என்று சொன்னாலும் ஒண்ணுதான். சில தமிழ் புத்தகத்துல பிரிவு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல்லது உறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும். அண்டர் ஆர்டிகல் 356 சப் ஆர்டிகல் 1 அதுல 356 என்ன பயன்படுத்துறாங்க? ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு டெக்ளரேஷன் பண்றாங்க. இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு விட்டது, எனவே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாங்கள் அமல்படுத்துகிறோம். இதான் 356. அப்ப அண்டர் ஆர்டிகல் 356ல ஒரு டெக்ளரேஷன், ஐ மீன் ப்ரொக்ளமேஷன் பண்றாங்க, ஒரு பிரகடனம் படுத்துறாங்க. அவசர நிலை பிரகடனம். ஒரு மாநிலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதை காரணம் காட்டி அங்கே ஆளுகின்ற அந்த அரசாங்கத்தை என்ன பண்ணா கலைச்சிட முடியும். டிஎன்பிசிலையும் சரி, ஜுடிஷியல் சர்வீஸ்லயும் சரி கேட்கப்பட்டது லாஸ்ட் டிஜே 2020 கேட்கப்பட்ட பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உலகத்திலேயே ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான். அது இந்தியாவில கேரள மாநிலத்திலே ஜனநாயக முறையில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் நபர் உலகத்திலே காரல் மார்க்ஸ் கூட கனவுல கண்டிருக்க மாட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஜனநாயக முறை தேர்ந்தெடுப்பாங்கன்னு காரல் மார்க்ஸ் கூட கனவு கண்டிருக்க மாட்டார். ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவர் தான் உலகத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் அரசு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அரசு கிடையாது, அரசாங்கம். ஏன்னா அரசினுடைய அங்கம் தான் அந்த கவர்மெண்ட் 5 வருஷம் வரலைங்க. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும், அரசு என்று சொல்லக்கூடாது. அரசாங்கம் என்றால் அது பிரித்து பொருள் பார்க்க வேண்டும். அரசின் ஒரு அங்கம், அரசுடைய ஒரு அங்கம். ஆர்டிகல் 12 ஒரு பார்ட், அவ்வளவுதான். அவங்க 5 வருஷம் தான் இருப்பாங்க, அடுத்து போயிடுவாங்க, வேற கவர்மெண்ட் வரலாம் அல்லது அதே கவர்மெண்ட் கூட வரலாம், சொல்ல முடியாது. எனவே 356 இன்வோக் பண்றாங்கன்னு சொன்னா அப்பொழுது இந்த சிவில் போர்ஸ் கொண்டு வரணுமே, ஆயுதப்படைகள் ஆர்ம்டு போர்சஸ் கொண்டு வரோம். இந்த ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிறவங்க அதுல யாராவது எனி ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் தி ஆர்ம்டு போர்சஸ் he would have been done any mistake, any offense against the public ன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்ய முடியும்?
மத்திய அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி இல்லாமல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் ஆட்சியை கலைச்சிடறாங்க. ஆட்சியை கலைச்சிட்டு என்ன பண்றாங்க, மிலிட்டரி கொண்டு வந்து இறக்குறாங்க. பாராமிலிட்டரி வந்துட்டாங்க, அவங்க தான் சிவில் போர்ஸ். அந்த உறுப்பினர்களால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதியை பெற வேண்டும். ஏன்னா சிஐஎஸ்எஃப் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், அல்லது இந்தோ திபெத்திய படை வந்திருக்கிறாங்க, இல்ல பிஎஸ்எஃப் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. இவரெல்லாம் வைத்து என்ன பண்ணலாம், ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா இவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அங்க நிறுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்குது, அதை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அதை யாராவது ஒரு மெம்பர் அந்த ஸ்டேட்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டார், உடனே அவர் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அனுமதி கண்டிப்பாக வாங்க வேண்டும். இது மேண்டட்டரி. அந்த செக்ஷன் 197 சப்செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி 356 இம்போஸ் பண்ணிட்டாங்க. 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் சிவில் போர்ஸ் இருந்தாங்க, பாராமிலிட்டரி வந்துட்டாங்க. அதுல மெம்பர் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த மெம்பர் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியை பெற வேண்டும். இது மேண்டட்டரி. அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 3 கேபிட்டல் பி. இந்த கோடுல என்னென்ன சொல்லப்பட்டிருந்தாலும், அதுல என்ன முரண்பாடு இருந்தாலும் பரவாயில்ல. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே ஒரு சட்டத்தை படிக்கின்ற பொழுது நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் கான்ட்ராரி டு லா அந்த வார்த்தை வரும். அந்த மாதிரி செக்ஷனை விடவே விடாதீங்க, தெளிவா படிச்சிருங்க, அதுல தான் விஷயம் நிறைய இருக்கும். அப்ப இந்த சட்ட தொகுப்புல எது சொல்லப்பட்டிருந்தாலும், சட்டம் வேற ஏதாவது சட்டத்துல எது சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்துல 356 பயன்படுத்துறாங்க, அது நடைமுறையில் இருக்கு. அண்டர் செக்ஷன் 3 அண்டர் ஆர்டிகல் 356 சப் ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ், இஸ் இன் ஃபோர்ஸ். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குற்றத்தை ஒரு நபர் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு 1991 வருஷம் ஆகஸ்ட் 20ஆம் நாள் தொடங்கி இதுக்கு ஒரு இயரை கொடுத்திருக்காங்க பாருங்க. கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லப்பட்ட வருஷம் மாதிரி, கேசவானந்த பாரதியில சொல்லப்பட்ட அந்த வருஷத்தை கோயல்கோ வழக்குல பயன்படுத்திய மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொன்னால் 1973க்கு பிறகு எந்த ஒரு சட்டம் இயற்றியிருந்தாலும், எந்த ஒரு மாநில அரசாங்கத்தால் எந்த ஒரு சட்டம் இயற்றியிருந்தாலும், இயற்றப்பட்ட சட்டம் ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சிருந்தாலும், அண்டர் ஆர்டிகல் 31A படி ஒரு பாதுகாப்பு சுவராக இருந்தாலும் கூட அதன் மீது நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை போலதான் இந்த தேதி சிட்டிசன்ஷிப் நீங்க பார்க்கின்ற பொழுதும் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேதி குறிப்பிட்டிருக்காங்க, 26 ஜனவரி 1950 குறிப்பிட்டிருக்காங்க. பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அங்கேயும் ஒரு தேதி சொல்றாங்க. இங்கவும் under section 397 sorry under section 197 subsection 3 capital B, under section 197 subsection 3B இதுல சொல்றாங்க 356 நீங்க இன்வோக் பண்ணிருக்காங்க ஒரு மாநிலத்துல. அப்போ ஒரு சிவில் போர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு பாராமிலிட்டரி இந்த மாதிரி செய்யறாங்க, ஒரு குற்றம் செய்திருக்கும் பட்சத்தில் 1991 ஆகஸ்ட் 20 20/8/1999 தேதியிலிருந்து குடியரசுத் தலைவருடைய அசன்ட்டை பெறுவதற்கு முன்னதாக, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்குவதற்கு முன்பாக, அதுல கடைசி காலம் இறுதி காலம் இருக்கு. அப்ப மாநில அரசாங்கம் ஏதாவது ஒரு சாங்ஷன் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு கோர்ட் விசாரணை செய்வதற்கு விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 20/8/1991 பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்படுவதற்கு முன்பாக, குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கல, ஆனா அதுக்கு முன்பாக ஒரு மாநில அரசாங்கம் சாங்ஷன் கொடுத்துட்டாங்க, அல்லது அது சம்பந்தமா ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்க, ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப 1991 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடினா பரவாயில்ல, அதன் பிறகு இருக்கும் பட்சத்தில் மாநில அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருந்தாலும், சாங்ஷன் கொடுத்திருந்தாலும், அல்லது ஒரு கோர்ட்ல ட்ரையல் நடந்து கொண்டு இருந்தாலும் அது செல்லவே செல்லாது.
இந்த பாராமிலிட்டரி மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சாங்ஷன் வாங்கணும். குடியரசுத் தலைவர்கிட்ட சாங்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாநில அரசாங்கம் சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட்டும் வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்க, ட்ரையல் நடத்தினே இருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது செல்லாது. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா, மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அதன் பேரில் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அதன்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அது செல்லும். ஆனா ஒரு மாநில அரசாங்கம் சாங்ஷன் கொடுத்துட்டாலோ அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் வந்து ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க அந்த கேஸ. இந்த மாதிரி ஆர்ம்டு போர்சஸ் மெம்பர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் மீது வந்து சார்ஜ் பண்ணி நாங்க வந்து வழக்கு விசாரணை நடத்துறோம்னு சொன்னாங்க. 28/1999 வருஷத்துக்கு பிறகு அது செல்லாது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அது செல்லும். அதாங்க விஷயம். அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அந்த நீதிபதி அல்லது நடுவர் அல்லது பொது ஊழியர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த முறையில எந்த குற்றம் தொடர்பாக எந்த குற்றங்களுக்காக அவர் வழக்கு தொடர வேண்டும் அதை பற்றி அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் தீர்மானிச்சு ஒரு நீதிமன்றத்தின் முன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவை பிறப்பிக்கலாம். அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அந்த நீதிபதி மீதோ அல்லது பொது ஊழியர் மீதோ அல்லது நீதிமுறையில் எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி வழக்கு தொடருவதற்கு அந்தந்த மீட்டாண்டிஸ் மாதிரி ஈஜஸ்டம் ஜெனரிஸ் மாதிரி சாங்ஷன் கொடுக்கலாம். இதுல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். இந்த கேஸ் லாஸ் மட்டும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துட்டு கேஸ் நம்ம கிளாஸ் வந்து, ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் லாஸ் இருக்கு. whether sanction is necessary, ஒரு பொது எப்போ வந்து அனுமதி வந்து ரொம்ப முக்கியம். சக்திவேல் and others versus Kalasri. Saktivel and others versus Kalasri, 2010, volume 1, MLJ criminal, page number 370. Saktivel and others versus Kalasri, 2010, volume 1, MLJ criminal, page number 370. ஒரு பொது ஊழியர் அவருடைய அலுவல் கடமையை ஆற்றுகின்ற பொழுது அந்த செயல் அவரால் செய்யப்பட்டதா என்பதை முதல்ல முடிவு செய்யணும். அவர் அவ்வாறு அலுவலக கடமையை ஆற்றும் பொழுது அந்த செயலை செய்திருந்தால் அது தொடர்பாக குற்ற வழக்கு தொடுப்பதற்கு அவசியம் அனுமதி பெறுதல் வேண்டும். பப்ளிக் ஆபீசர் while discharging on his duty, அவர் பணியில் இருக்கிறப்பதான் இந்த தப்பு பண்ணிருக்காருங்க அப்படின்னு ஒரு முடிவு வருகின்ற பொழுது, அவர் அலுவலக கடமையை ஆற்றுகின்ற பொழுது அந்த குற்றத்தை செய்திருந்தால் அது தொடர்பாக குற்ற வழக்கு தொடுப்பதற்கு அவசியம் அனுமதி வேண்டும். சக்திவேல் and others versus Kalasri, 2010, volume 1, MLJ criminal, page number 370. ஒரு பொது ஊழியருக்கு எப்போ பாதுகாப்பு கொடுக்கப்படும்? இந்த கேஸ் போறதுல அவரை வந்து எந்த விதத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறார்? ஒரு பொது ஊழியர் வந்து அவருடைய கடமையை வந்து செய்யறார். அப்ப அண்டர் செக்ஷன் 97 படி அவரை பாதுகாக்க முடியாது. ஆனால் பொது ஊழியர் ஒருவர் தனது கடமையை செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்கிறாருன்னு சொன்னா அது அலுவலக கடமையை செய்ததாகாது. நீங்க இந்த வேலை செய்யணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா அந்த வேலை செய்யறாரு, அந்த வேலை செய்கின்ற பொழுது அங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அது வந்து ஒரு அபிஷியல் டியூட்டியே இல்லை. சிபி சுல்தானா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவருடைய இனிஷியல் வந்து சிபி சுல்தானா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2009, volume 2, MLJ criminal, 2009, volume 2, MLJ criminal, page number 361, within bracket SC னா சுப்ரீம் கோர்ட். சரிங்க, ஒரு அனுமதி கேட்கறாங்க, சாங்ஷன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அப்பீல் போட முடியுமா?
whether appeal lies against order of refused to grant sanction. அப்ப அனுமதி வழங்குவதற்கு ஒரு முறை மறுக்கப்பட்டால் அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. அனுமதி அளிக்கும் அதிகாரி அவருடைய சிந்தனை வந்து நன்றாக பயன்படுத்த வேண்டும். Before giving sanction, that person has to be applied his mind. இதே வார்த்தை தான் சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளை சொல்றாங்க. நீதிபதிகள் தீர்ப்பை பகர்வதற்கு முன்பாக தனது மனதை செலுத்த வேண்டும். இப்ப சாங்ஷன் வழங்குறதுக்கு முன்னாடி நல்லா பெருஸ் பண்ணும், ரெக்கார்டை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஆகணும். இந்த சார்ஜ் எல்லாம் உண்மையா, இப்ப இந்த வழக்குல அனுமதி கேட்டிருக்காங்க, அப்ப அந்த அனுமதி வந்து உரிய அதிகாரி காம்பிடென்ட் ஆபீசர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிருக்காருன்னு சொன்னா அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு அனுமதி, இந்த வழக்குல 2 வருஷம் கழிச்சு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு அனுமதி கொடுக்குறாங்கன்னா புது விஷயத்த சொல்லக்கூடாது. பழைய விஷயம் என்னவோ ஏற்கனவே அவர் பணியில இருந்தப்ப என்ன குற்றம் பண்ணாரோ அதை பற்றி தான் நம்ம அது சம்பந்தமா தான் அவர் மீது வந்து வழக்கு தொடுக்க போறோம். எனவே அனுமதி வேணும்னு தான் கேட்கணும். இந்த 2 வருஷத்துல ஒரு முறை வந்து அவர் அனுமதி கேட்கறாங்க, மறுத்துட்டாங்க. அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட பிறகு ஆனா மறுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த காம்பிடென்ட் சுப்பீரியர் ஆபீசர் என்ன பண்ணும், அந்த சார்ஜை வந்து கண்டிப்பா சரிவர என்ன பண்ணும், பரிசீலனை பண்ணணும். அனுமதி கேட்கறாங்கன்னா உடனே அனுமதி கொடுத்துடக்கூடாது. முறையாக பரிசீலனை பண்ணி அதன் பேர் தான் அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அவர் முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்து அவர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அதே சம்பந்தமா 2 வருஷம் கழிச்சு இந்த வழக்குல வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க சார். அப்ப 2 வருஷம் கழிச்சு அனுமதி கொடுக்கும் பொழுது இந்த 2 வருஷத்துல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த புது விஷயத்த சொல்லாதீங்க. ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு சொல்ல அந்த நேரம் எதுக்காக மறுக்கப்பட்டது, இந்த பொது ஊழியர் அவர் கடமை ஆற்றுகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக இந்த குற்றத்தை பண்ணார்னு சொல்லி தான் அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்டீங்க, அந்த அனுமதி ரிஃப்யூஸ் பண்ணிச்சு. அதே விஷயத்தை தான் செகண்ட் டைம் சொல்லணும். ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ பாட்டி, அவருடைய இனிஷியல் எம்ஐ பாட்டி, BHATTI பாட்டி. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ பாட்டி, 2010 வால்யூம் 1 MLJ, பேஜ் நம்பர் 116 within bracket Supreme Court SC. State of Punjab versus MI Bhatti, 2010 volume 1 MLJ, page number 116 within bracket SC.